पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். ஜீவன் முக்தி விவேகத்துல முதல் பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம், பிரமாண பிரகரணம். இதுல மூணாவது டாபிக் வந்து ஜீவன் முக்தி ஸ்வரூபம் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், சித்தத்தோட தர்மங்கள் பஞ்ச கிளேசங்களோடு சேர்ந்து, பஞ்ச கிளேசங்கள் என்னது, அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம், 5 கிளேசங்கள்னு பேரு. கூட வந்து கர்த்திருத்துவம் போக்திருத்துவம், இதெல்லாம் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா என்னது, சித்தத்தோட தர்மங்கள். இந்த மனசுக்குள்ளார இதெல்லாம் இருக்கு. சதா காலமும் நான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா 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 போக்தா போக்தான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். சுகதுக்கத்தை அனுபவிக்கிற கர்த்தா போக்தா, சுகதுக்கத்துக்கு காரணமான கர்மங்களை புண்ணிய பாப்ப கர்மங்களை பண்ற கர்த்தா. இப்படி நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கூடவே நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னா, நான்ற அகங்காரம் இருக்கு கர்த்திருத்துவ போக்திருத்துவத்துல. கூட வந்து ராகத்வேஷம் இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா மரண பயம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா அவித்யா வந்து பேஸா இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வம் மனையேவ. எல்லாம் எங்கன்னு கேட்டீங்கன்னா மனசு. அப்ப இதுதான் பந்தம் அப்படின்னு பேரு. இந்த கிளேசங்களா இருக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து பந்தம்னு பேரு. இது இல்லாம போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி. இதனுடைய நிவர்த்தி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தஸ்ய நிவாரணம் ஜீவன் முக்தி. இது எல்லாம் நிவாரணமாகிறது ஜீவன் முக்தி.
இதுலதான் எல்லாரும் தப்பு பண்றாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் முக்தி லட்சணம் இந்த விஷயத்துலதான் பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதுன்றவங்க எல்லாருமே தப்பு பண்றாங்க. வித்யாரண்ய சுவாமி ரொம்ப கிளியரா சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இது 100% நிவாரணம் ஆகணும். பஞ்ச கிளேஷங்களும் நிவாரணம் ஆகணும், கர்த்திருத்துவ போக்திருத்துவம் நிவாரணமாகணும். அதுதான் ஜீவன் முக்தி. இது எப்படி முடியும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா யோகாபியாசத்தினால்தான் இது முடியும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட். வித்யைக்கு ஆரண்யராச்சு. அப்ப வித்யாரண்ய சுவாமிக்கு தெரியாததா பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் தெரியும்? பரம்பரை அப்பீட்டம் வேற. சிருங்கேரி பீட்டத்துல உட்கார்ந்து இருந்தவர், அநேக கிரந்தங்களை பாத்தீங்கன்னா எழுதினவர், வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணவர். அப்போ பாத்தீங்கன்னா யாரு பரம பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வித்யாரண்ய சுவாமி எடுத்துக்கலாம். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகத்தையும் ஞானத்தையும் பிரிச்சுட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா யோகத்துல இருக்கக்கூடிய சித்தாந்த பட்சம் மட்டும்தான் நம்ம பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்றது இல்ல. அடுத்த டெக்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே நான் பிரம்மசூத்திரத்துல இருந்து சொல்லிட்டு தான் ஆரம்பிக்க போறேன். யோகத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 யோக பிலாசபி பதஞ்சலி யோக சூத்திரத்துல ரெண்டு இது இருக்கு, அம்சம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா சித்தாந்தமும் இருக்கும், கூட அதிகபட்சமானது சாதனைகள் இருக்கும். யோக சூத்திரத்துல நிறைய சாதனைகள் பரமா இருக்கும், கூடவே பாத்தீங்கன்னா அநேக ஜீவர்கள் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் பிரகிருதின்ற மாயா நித்தியம்னு சொல்லும். அப்படி சொல்றது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா வேதத்துல இல்லாதது அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா தூக்கி போட்டுருவோம், நம்மளே தூக்கி போட்டுருவோம். ஆச்சாரியர் சொல்றாரு பிரம்மசூத்திரத்துல. அதே நேரத்துல வேதத்துக்கு பாத்தீங்கன்னா அனுகூலமா இருக்கக்கூடிய யோக அபியாசங்கள் நிறைய இருக்கு, ஆல்மோஸ்ட். அதனால்தான் யோக சூத்திரத்தை நாங்க எடுக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா யோகம் பாத்தீங்கன்னா சித்தாந்த பட்சத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு சாதனா பட்சம் 100% ஸ்வீகாரம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ யோகம் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 இடத்துல யோகம் வரப்போகுது. ஒண்ணு பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி உபாசனைகள் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும். அந்த உபாசனைகள் பண்ணணும் அப்படின்னாவே அஷ்டாங்க யோகம் இல்லாமல் உபாசனைகள் சித்திக்காது. பிரம்மசூத்திரத்துல நியமம் வந்துருக்கு. ஆசீனாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு, அங்க இருந்து ஆரம்பிச்சு வரிசையா ஏகாகிரியாதிகரணம் அப்படின்னு 2-3 அதிகரணங்கள் டாபிக்ல பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நியமமே வச்சிருக்கு. நீங்க உபாசனம் ஒரு ஜபம் பண்ணணும்னா கூட உங்களுக்கு என்ன வேணும்? அஷ்டாங்க யோகம் வந்துடும், ஆசனம் வந்துடும், பிராணாயாமம் வந்துடும். ஆசனம் சித்திக்காம பிராணாயாமம் சித்திக்காம நீங்க ஒரு ஜபத்தை கூட நீங்க என்ன பண்ண முடியாது. ஏகாகிர சித்தத்துக்கு வந்தாகணும். அப்போ நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? உபாசனைகளுக்கு எல்லாத்துக்கும் வேதாந்தத்துக்கு முன்னாடியும் யோக அபியாசம் வேணும். கூட திரும்ப எங்க வருது அப்படின்னா யோக அபியாசம் முடிச்சு சாதன சதுஷ்டயங்களை ஒருத்தர் அடையிறார். 100% அடைய முடியுமான முடியாது. 100% அடைய முடியாம ஒரு 60-70% அடையும் போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேதாந்தம் பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சோம். குருநாதர் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு அனுகிரகம் கிடைச்சி சிரவண மனனம் நல்லா முடிஞ்சது அப்படின்னா நிதித்தியாசனத்துல திரும்ப பாத்தீங்கன்னா யோகம் வந்துடும். அப்ப யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிஷ்டா பிரகரணத்துல பாத்தீங்கன்னா கீதையில சொன்ன மாதிரி, நிஷ்டா பிரகரணத்துல சொன்ன மாதிரி நித்தியம் தியான யோகப்போ சதா காலமும் ஆத்ம தியானத்துல ரமணர் மாதிரி உட்காரணும் அப்படின்னா மணிக்கணக்கா உட்காரணும்னா அதுக்கு யோக அபியாசம் உங்களுக்கு வேணும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆரம்பத்திலையும் யோகம், முடிவுலையும் யோகம், நடுவுல வேதாந்த சித்தாந்தம், இவ்வளவுதான். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப கேள்வி வருது பாத்தீங்கன்னா இந்த யோக அபியாசத்தினால முடியும் அப்படின்னா அப்ப நம்மளால முடியாதே அப்படின்னு கேட்கும்போது தான் பாத்தீங்கன்னா நம்மளாலேயும் முடியும். எதனால கேட்டீங்கன்னா புருஷ பிரயத்தனத்தினால இந்த யோக அபியாசத்தை சித்தவிருத்தி நிரோதங்களை பண்ண வேண்டும். இந்த கிளேஷங்களை எல்லாத்தையும் நம்ம நீக்கணும் அப்படின்னா யோகாபியாசம் பண்ணணும். யோகாபியாசம் அது புருஷ பிரயத்தனம், புருஷாகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புருஷனால முயற்சி பண்ணி ஒன்ன செஞ்சுதான் அடைய வேண்டியிருக்கு. இதுக்குதான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 கிளாஸை நம்ம என்ன பண்ணோம், பகவத்கீதையில இருக்கிறது, மாண்டுக்கிய காரிக்கையில இருக்கிறது, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பாட்டம் பாத்தீங்கன்னா 72வது பேஜ்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. திரும்ப பேக் டு நம்ம டெக்ஸ்டுக்கு வந்துடுறோம், மெயின் டெக்ஸ்டுக்கு வந்துடுறோம். ஜீவன் முக்தி விவேகம் மெயின் டெக்ஸ்ட்ல ஆரம்பிக்கிறோம். ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார், சாஸ்திரிய பிரயத்தனசிய. சாஸ்திரிய பிரயத்தனம் அப்படின்னா இதுதான் ரொம்ப ப்ராப்ளம், எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயத்தனம் பாத்தீங்கன்னா எது வரைக்கும் பிரயத்தனம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிளேஷங்கள் நாசமாகிற வரைக்கும் பிரயத்தனம் இருக்கணும். கர்த்திருத்துவ போக்திருத்துவத்தோடு எந்த சித்தம் சலனம் இல்லாம ஆகிற வரைக்கும் பிரயத்தனம் இருந்தே ஆகணும்.
யாவதேவ நிரோதவ்யம் தாவது ஹிருதி கதம் க்ஷயம். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துல இருக்கிற இந்த பிரம்மத்தின் இடத்துல நான்றதுல போய் கரைஞ்சி லயமாயி இல்லாம போற வரைக்கும் இந்த மனசை கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், முயற்சி பண்ணி இந்த பிரம்மத்திலேயே லயம் பண்றதுக்கான முயற்சி பண்ணணும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு பேரே யத்தின்னு பேர். யத்தினா என்னன்னா எத்தனம் பண்றவன். யத்தினா எத்தனம் பண்றவன், எத்தனசீலக யதி. நல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த முயற்சிக்கு பேர் என்ன பேருனா சாஸ்திரிய பிரயத்தனசிய. சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டது. நம்ம என்ன பண்ணிருக்கோம், சாஸ்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்கஸ்தாசிரமத்துல சொன்னதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அது வந்து அடுத்த லெவலுக்கு போகணுமே. வானப்பிரஸ்தத்துக்கு என்ன பிரயத்தனம் சொல்லப்பட்டிருக்கு, சன்னியாசத்துக்கு மோட்சத்துக்கு என்ன பிரயத்தனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம். மழை பெய்யலையா, அதுக்கு வந்து நீங்க அன்னதானம் பண்ணா மழை பெய்யாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை, ஒரு ருத்ர ஹோமம் பண்ணலாமா, ஆகாது. அப்ப என்ன பண்ணணும், காரி யாகம் பண்ணாதான் மழை வந்து பெய்யும். அப்ப எதுக்கு எது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு சாஸ்திரத்துல. இப்ப மோட்சத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விவகாரம் வரும்போது சிரவணம் பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்துக்கு சர்வ விருத்தி நிரோதம் பண்ணிக்கிட்டே போகும், ஆத்ம தியானத்தை பண்ணிக்கிட்டே போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரிய பிரயத்தனம்னு பேர். இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய பிரயத்தனங்கள்ல பிராபல்யம், இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான தன்மை. பிராபல்யம்னா பிரபலமான தன்மையானது வசிஷ்ட ராம சம்வாதே. வசிஷ்டர் ராமரோட சம்வாதத்துல விஸ்பஷ்டம் அவகம்யதே, ரொம்ப தெளிவா ஸ்பஷ்டமா தெரிய வருகின்றது. இப்ப நம்ம கேட்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்துன்றது எத்தனை இருக்கும், சத்தியம் எத்தனை இருக்கும், பொய் எத்தனை இருக்கும்? சத்தியம் எத்தனை, பொய் எத்தனை? ஏக்கம் சத்து. ஏக்கம் சத்து. சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இருக்கும். இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம்லாம் இல்லை. இப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா யாராவது புரிஞ்சா போதும், ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அதான் வியாபிச்சு. இப்ப யாராவது வந்து நீங்க ஏதாவது அபியாசம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசம் தேவையில்லை, பிராணாயாமம் தேவையில்லை, வேதாந்தம் புரிஞ்சுக்குங்க, மனோநிகிரகம் தேவையில்லை, இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வித்யாரணி சுவாமி சொன்னது சரியா தப்பா அதை பற்றி சொல்லுங்க. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம இவர் அபினவ வித்யாதீர்த்தரோட புக் ஒன்று ஒரு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆச்சாரியரோட புக்கு இப்போ அவைலபிளாகவே இருக்கு. நம்ம சந்திரசேகர பாரத் சுவாமியோட புக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபினவ வித்யாதீர்த்தரோடது நல்ல கொஸ்டின் ஆன்சர் புக். அந்த புக்கு கொஸ்டின் ஆன்சரோட புக் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்பஷ்டமாவே இருக்கு. ஜெகத்குருவின் சொல்லமுதம் அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அபினவ வித்யாதீர்த்தரோட புக்கு. உங்களுக்கு வித்யாதீர்த்த ஃபவுண்டேஷன்ல கிடைக்கும் இந்த புக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்ல எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் யோகம் சொல்லுவோமோ அதை காட்டிலும் அதிகமாவே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது. இதை நீங்க படிச்சீங்கன்னா, யாராவது படிச்சீங்கன்னா சாமி எழுதுன மாதிரியே இருக்கே அப்படின்னு, சாமி வந்து எழுதிருக்காரோ அப்படியே அவர் சொல்றதெல்லாம் இதுல இருக்கே அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த இடத்துலயும் ஸ்பிளிட்டே ஆகாது. அப்ப நீங்க வந்து அபினவ வித்யாதீர்த்தரையும் இல்ல சந்திரசேகர பாரதி சுவாமிகளோட ஒரு புக் இருக்கு, யோகமும் ஞானமும் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. அந்த புக்கையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வித்யாரணி சுவாமியோட புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி. இப்போ நீங்க உடனே கேள்வி கேட்கணும், இப்ப வசிஷ்டரையும் எடுத்துக்கணும். இப்போ வந்து ஃபேமஸா வந்து பாத்தீங்கன்னா இவர் நம்ம ரங்காஜி வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுத்துட்டு இருக்காரு சென்னையில. ரங்காஜி, அப்புறம் சூரியபிரபா அவங்க ஒய்ஃபா, அவங்க சூரியபிரபா நினைக்கிறேன், சூரியபிரபா அவங்க, அப்புறம் லாவண்யான்னு ஒரு அம்மா எடுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஆக்சுவலா வந்து ரங்காஜி வந்து ராமாயணம் எடுக்கிறாரு. ராமாயணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க யோக வாசிஷ்டத்தை எடுக்கல அப்படின்னா முரண்பாடு உங்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வித்யாரணி சுவாமி யோக வாசிஷ்டத்துல இருந்தா இப்ப பிரமாணத்தை சொல்ல போற 17 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. இதுலதான் வாசனைகளை பத்தி வாசிஷ்டத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்டர் ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளை கயம் பண்ணாதான் மோட்சம்ன்ற. முக்திகோபனிஷத்தில் ராமர் வந்து பாத்தீங்கன்னா ஹனுமனுக்கு உபதேசம் பண்ணும் போதும் அதே விஷயத்தை இப்ப வசிஷ்டர் வந்து என்ன உபதேசம் ராமர் வாங்கினாரோ அதையே வந்து பாத்தீங்கன்னா ஹனுமனுக்கு உபதேசம் பண்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரு ஸ்ட்ரிக்டா கிளியர் ஆயிருங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா
நீங்க சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னா புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம். ஏக்கம் சத்து தானே, ஒண்ணுதானே சத்தியமா இருக்கும். அப்போ ஒண்ணு சத்தியமா இருக்குன்னு நீங்க அதுல ஸ்ட்ராங்கா நில்லுங்க. யாராவது கேட்டா வந்து பாத்தீங்கன்னா, அப்ப பெரியவங்க யாரெல்லாம் மனோநாசம் வாசனாட்சயம் சொல்லியிருக்காங்களோ ராமர் தப்பு, அனுமனுக்கு சொன்னது ராமர் வந்து முக்திகோபனிஷத்து தப்பு, அது நீங்க நீங்க சொல்றது சரின்னா இது பொய். இவர் வந்து வித்யாரண்ய சுவாமி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பொய். ஜெகத்குருவா இருந்த அபினவ வித்யா தீர்த்த சுவாமி சொன்னது பொய். அப்புறம் சந்திரசேகர பாரி சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம் விவேக சுடாமணிக்கு பண்ணது பொய். அப்ப நீங்க தான் சரியா இருக்கணும். அப்ப யார் யாரெல்லாம் ரமணர் பொய், சதாசிவ பிரம்மேந்திரர் பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க லிஸ்ட் போட ஆரம்பிங்க. மகா பெரியவர் வந்து அனுபவத்தை சொல்றார், அவர் பொய் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேள்வி கேளுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பெரியவங்களும் ஒரே சித்தாந்தம். எங்க ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தயானந்த சுவாமி வந்ததுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்பிளிட் ஆயிருக்கு. அப்ப பிரயத்தனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு வசிஷ்ட ராம சம்பாதே. வசிஷ்டர் ராமர் யோக வாசிஷ்டத்துல ரொம்ப விஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா அறியப்படுவதா இருக்கு அவங்களோட சம்பாதத்துல இருந்து. என்னென்ன அப்படின்னு கேட்டா சர்வமேவ இகி சதா அப்படின்னு ஆரம்பிக்குது ஸ்லோகம். யோக வாசிஷ்டத்துல முமுக்ஷு வியவகார பிரகரணம்னு பேரு. முமுக்ஷு வியவகார பிரகரணம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இதோ வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதே விட்டாச்சு, இதை சொல்றதும் விட்டாச்சு. முமுக்ஷுவோட விவகாரம் எப்படி இருக்கணும் அப்படின்ற பிரகரணத்துல ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குது, 4-8 ஆரம்பிக்குது. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா முமுக்ஷு விவகார பிரகரணே அப்படின்றது 4வது அத்தியாயம். அதுல 8வது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பிரகரணத்துக்கு பேர் வந்து முமுக்ஷு விவகார பிரகரணம்னு பேரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சு 17 ஸ்லோகங்கள். எப்படி ஆரம்பிக்குது? சர்வமேவ இக சதான்னு ஆரம்பிக்குது ஸ்லோகம். அதுல இருந்து வரிசையா 17 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த 17 ஸ்லோகங்களும் கிரந்தக்காரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இந்த டெக்ஸ்ட வந்து அதோட முடிக்கிறார். அப்போ ஆரம்பத்திலிருந்து 17 ஸ்லோகங்கள். இத்தியாரபிய ததனு ததப்பி அவமுச்சிய சாது திஷ்ட இது அந்தேன கிரந்தேன. 1வது ஸ்லோகம் சர்வமேவகி சதான்னு ஆரம்பிக்குது. அதே 17வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 79 லாஸ்ட் ஸ்லோகம் பாருங்க. அந்த லாஸ்ட் ஸ்லோகத்துல முடியும் போது 17ன்னு முடிகிற இடத்துல ததப்பி அவமுச்சிய சாது திஷ்டன்னு 17வது ஸ்லோகம் முடியும். 17வது ஸ்லோகம் 79வது பேஜ்ல இருக்கு. அதுல முடிகிற இடத்துல இது மாதிரி முடியும். அப்போ இந்த 1ல இருந்து 17 ஸ்லோகங்கள் வரைக்கும் ரொம்ப ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார்? புருஷ பிரயத்தனத்தினால வாசனாட்சயத்தை செய்து மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றார். ரொம்ப தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிற வசிஷ்டா பிரமாணமா இல்லையா? தூக்கி போட்டுடலாமா? புரிஞ்சா போதும்னா வசிஷ்டர்லாம் எதுக்கு இவ்வளவு பிரயத்தனம் பண்ணணும்? வியாசர்லாம் எதுக்கு பிரயத்தனம் பண்ணணும்? காட்டுல எல்லாம் போய் எதுக்கு வாசனம் பண்ணலாம்? மெட்ரோபாலிட்டன் சிட்டியில வாசனம் பண்ணலாங்க. யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டுக்கு எதுக்கு போகணும்? ஜனக மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜாவை ஒரு மாளிகையை கட்டி கொடுங்க, நான் பாட்டுக்கு ஆசிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா அரண்மனைக்கு பக்கத்துலயே ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறேன் அப்படின்னா அவர் தாராளமா இதே பண்ணுங்க, என்னோட அரண்மனையே கொடுத்துட்றேன் அப்படின்றது ரெடியா இருப்பார். அவர் எதுக்கு காட்டுக்கு போகணும்? தேடி வருது இல்லை. பெரியவங்களாம் எதுக்கு காட்டுக்கு போனாங்க? நம்ம வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலேயே இருந்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னா இந்த நிவர்த்தி சாஸ்திரங்கள் எல்லாம் எதுக்கு? தேவையே இல்லாம போயிடும்ல. அப்ப வசிஷ்டர் ஆரம்பிக்கிறார். என்னெல்லாம் ஆரம்பிக்கிறார்? சர்வமேவேஹி சதா சர்வமேவேஹ ஹி சதா சம்சாரே ரகுநந்தன சம்யக் பிரயுக்தாத் சர்வேன பௌருஷாத் சமவாப்யதே சர்வமேவ ஹி சதா சம்சாரே ரகுநந்தன சம்யக் பிரயுக்தாத் சர்வேன பௌருஷாத் சமவாப்யதே. யோக வாசிஷ்டத்துல 4:8 1வது ஸ்லோகம். இது ஆரம்பிச்சு சொல்றாரு சர்வமேவ இக. இக அப்படின்றதுக்கு அர்த்தம் இக சம்சாரே. இக சம்சாரேன்றதை கன்ஃபர்ம். இந்த சம்சாரத்துல, இந்த சிருஷ்டியில, இந்த கிரியேஷன்ல, இந்த சம்சாரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹே குரு ரகுநந்தன்,
ரகுகுலத்துல வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியை தரக்கூடிய ராமா, ரகுநந்தன்ன்றதுக்கு அர்த்தம் ராமா. ஹே ராமா, இந்த சம்சாரத்துல சதா சதா காலமும் சம்யக்கு பிரயுக்தாத்து நன்றாக பிரயோகம் செய்யப்பட்ட, நன்றாக அனுஷ்டானம் செய்யப்பட்ட, யாரால? சர்வேன எல்லா மனிதர்களாலும் நன்றாக வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டிக்கப்பட்ட பௌருஷாத்து. பௌருஷாத்து அப்படின்னா புருஷ பிரயத்தனத்தினால, மனிதனுடைய முயற்சியினால, புருஷாகாரத்தினால, நல்ல அனுஷ்டிக்கப்பட்ட முயற்சியினால தான் சதா எப்பொழுதும் எல்லா காலத்திலையும் சிருஷ்டியோட ஆதியிலிருந்து இனி சிருஷ்டி எப்ப முடியுமோ அது வரைக்கும் சர்வேன எல்லா ஜீவர்களாலும் சம்யக்கு பிரயுக்தாத் நல்ல அனுஷ்டானம் செய்யப்பட்ட புருஷ பிரயத்தனால சர்வம் அவாப்பியதே அனைத்தும் அடையப்படுகின்றது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், விதி விதின்னு எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா கடந்து போனதுல மட்டும்தான் விதியை கொண்டு வரணும். நான் இனிமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் ஜாதி ஆயுள் போகம் 3:33 3:39 பகவத்கீதைய திரும்ப கேட்டுக்கிட்டே வாங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. முக்கியமானது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்மத்தினுடைய பலன் இன்னொரு கர்மமா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மாசம் வேலை செஞ்சா அதுக்கு பணம் சம்பளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாவோ ஒரு பணமாவோ ஏதாவது கொடுத்தாகணும். அந்த ஒரு மாசம் வேலை செஞ்சதுக்கு இன்னொரு 10 நாள் வேலை செய்யும் சொல்ல முடியாது. அது உனக்கு சம்பளம்னு சொல்ல முடியாது. கர்மத்துக்கு பலன் இன்னொரு கர்மம் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. யாராவது கேட்டாங்க அப்படின்னா இதை சொல்லணும், கர்மத்தோட பலன் இன்னொரு கர்மமா ஆக முடியாது. அப்போ நம்ம ஏற்கனவே பண்ண பாப்ப புண்ணிய கர்மம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட பலன் புண்ணியத்தோட பலன் சுகம், பாப்பத்தோட பலன் துக்கம். நீங்க சின்னதா ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொசு கடிச்சாலும் உங்க உடம்புல நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சின்ன கொசு கடிச்சா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்வெட்டிங் ஆனா கூட உங்களுக்கு துக்கம் கொடுக்குற சின்ன ஸ்வெட்டிங் தான். அது கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நீங்க பண்ண பாப்பத்தோட பலன். ஒரு நல்ல சின்ன சிம்பிளா வந்து ஒரு பிளாக் காஃபி போட்டு சாப்பிட்டா கூட அது எனக்கு சுகம் தருது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண புண்ணியம். ஒரு நல்ல வஸ்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மத்தியானம் நல்ல வெளியில வந்து பாத்தீங்கன்னா வெயில் அடிக்குது, அப்படியே நான் தண்ணிய பிடிச்சு வச்சிருந்தேன், அப்படி எடுத்து ஊத்துனா என்ன சில்லுன்னு இருக்கு, ஆஹா ஆனந்தமா இருக்கு. 2 பக்கெட் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா குளிச்சா, அப்ப அது கூட வந்து என்னது சுகம் அனுபவிக்கிறேன்னா சில்லுன்னு ஆனந்தமா இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் தான். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி கிடைக்காது. அப்ப துக்கம் அனுபவிப்பீங்களா, ச்சே என்னடா இது தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா. காலையில வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு 4 மணிக்கு, எங்க போய் தடவிடுறது? தண்ணியை திறந்தா தண்ணி வரல, ஐயோ ஐயோ குளிக்க முடியலையே, அப்ப துக்கம் வருதா? அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுபவிக்கிற தேகத்திலேயோ வாக்குலையோ மனசுலையோ, யாரோ நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கோம், ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ யாருக்கோ ப்ராப்ளம், அவன் திட்டுற சப்தங்கள் வந்து நம்ம காதுல உழுவுது. அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது ஐயோ அப்படின்னு உடம்பெல்லாம் பூசுது அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா. அனுபவிக்கிறீங்களா? கெட்டதை அனுபவிக்கிறீங்களா? அது கூட நீங்க பண்ணின வாக்குனால பண்ண பாப்பம். சரீரத்தினால பண்ண பாப்பம் சரீரத்தில் அனுபவிக்கப்படும். சரீரத்தினால பண்ண சுகம் புண்ணியம் சரீரத்தினால சுகமா அனுபவிக்கப்படும். வாக்குனால பண்ணப்பட்ட புண்ணியம் வாக்குனால அனுபவிக்கப்படும். வாக்குனால பண்ணப்பட்ட பாப்பமும் கூட வாக்குனால அனுபவிக்கப்படும். மனசுனால பண்ணப்பட்ட பாப்பம் மனசால் அனுபவிக்கப்படும். மனசுனால பண்ணப்பட்ட புண்ணியமும் மனசால் அனுபவிக்கப்படும். அப்போ வந்து அது சின்ன விஷயம் பெரிய விஷயம் இல்லை, எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணதுதான் அனுபவிக்கிறோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க ஜாதி எங்க பிறக்கணும், என்ன ஹைட்டு வெயிட்டு, என்ன வெல்த்து, என்ன எஜுகேஷன், உங்களோட மெமரி என்ன, இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்குள்ளார வந்துடும். இந்த ஹேரோட அளவுல இருந்து ஆரம்பிச்சு நல்ல நீளமான முடி இருக்கு அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு நல்ல ஸ்கின் டோன் இருக்கே அப்படின்ற நல்ல க்ளோ இருக்கே உங்களோட ஸ்கின்னு, என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேட் ஆகி போயிருக்கு அப்படின்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்குள்ளார கொண்டு வந்துடும். இதெல்லாம் கர்ம பலன். எந்த தேசத்துல, எந்த அம்மா அப்பாட்ட, எந்த குலத்துல, எந்த கோத்திரத்துல, இதெல்லாம் எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தோட பலன்.
அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப இறக்கணும், நேச்சுரல் டெத், ஆக்சிடென்ட் விட்டுருங்க, நேச்சுரல் டெத் எப்ப சம்பவிக்கணுமோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ்டு. அப்ப ஜாதி ஆயுள் ரெண்டு பிக்ஸ்டு ஆனதுக்கு பிறகு இதுக்கு நடுவுல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனுபவங்கள், சுக துக்க போகம். அப்ப சுகதுக்க போகங்கள் மட்டும்தான் கருமத்தினுடைய பலன். அதான் பிராரப்தம் அப்படின்னு சொல்றோம். பிராரப்தம்ன்றதுக்கு அர்த்தம் கர்மாவை கொண்டு வராதீங்க, கர்ம பலன். பிராரப்தம்ன்றதுக்கு அர்த்தம் கர்ம பலன். இப்போ எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஸ் இருக்கு. கர்மா கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரயோகம் பண்ணுங்க. பிராரப்தம்ன்றதுக்கு அர்த்தம் கர்ம பலன், அது கர்மா இல்லை. நம்ம பண்ற டே டு லைஃப்ல பண்ற கர்மா இல்லை. அப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணணும். அப்ப ஜாதி ஆயுர் போகம் இந்த 3 ஆச்சு. இதை தூக்கி ஓரமா வச்சிருங்க. வச்சுட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த உலகத்துல எதையெல்லாம் அடையறதுக்காக ஒரு முயற்சி பண்றோமோ அதெல்லாம் என்னது, புருஷ பிரயத்தனம். அப்போ நிறைய இது நடக்க மாட்டேங்குது சாமி. நம்ம ஏற்கனவே இப்ப பார்த்தோம்ல, பிரதிபந்தம் இருந்துச்சுன்னா என்ன நடக்காது இல்ல. ஒரு விவசாயி 1 வருஷம் நல்லா கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டு வாழை மரத்தை வெட்டி நல்ல வாழையை வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரா ஏற்றி ஒரு ட்ரக்ல ஏற்றி வச்சு அப்படியே கொண்டு மார்க்கெட்டுக்கு போறான். பந்து முடிஞ்சு போச்சு. 4 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா பந்த் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுருங்க. எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளார மாட்டிக்கிட்டு மூவ் ஆகலை, எங்கேயும் போக முடியாது, வண்டி மாட்டிக்கிச்சு. அது மார்க்கெட்ல வந்து மறுநாள் போனாதான் அதோட வேல்யூ, போகவே இல்லை. அப்படியே மெதுவா பழுத்து போய் கார் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. விவசாயி என்ன ஆகிறான், போச்சு. இப்ப என்ன சொல்லுவீங்க? புருஷ பிரயத்தனம் இருக்கா? ஆமா, புருஷ பிரயத்தனம் இருக்கு. இங்க போய் காட்டுல மாட்டின வண்டியை என்ன புருஷ பிரயத்தனம் பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு முன்னாடி பண்ண புருஷ பிரயத்தனம் என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா தீர்மானம் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு முந்தின ஜென்மத்தோட பாப்ப கர்மா இங்க பிரதிபந்தமா வந்து அவனுக்கு துக்கத்தை கொடுக்கறதுக்காக ஒரு லாஸ் கிரியேட் பண்ணுது. ஒரு லாஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ லோன் வாங்கி பண்ணதெல்லாம் அவனுக்கு சிரமத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். அப்ப இது ஒரு நிமித்தம், பிரதிபந்தம்ன்றது ஒரு நிமித்தம். அப்ப இவன் பண்ணின அந்த புருஷாகாரம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் பண்ணது என்னாகும், ஆகாமி கர்மத்துல போய் அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தன் நீங்க பாப்பீங்க, இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அதே டைம்ல வேற ஒருத்தன் ஒரு வாழை மரத்தை போட்டிருப்பான் ஒரு தோட்டத்துல போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா காயெல்லாம் சும்மா இருக்கும். இவன் போட்டு வந்தது பெரிய பெரிய நல்லா பெரியதா விளைச்சல் நல்லா இருந்திருக்கும். நடுவுல வண்டி மாட்டிக்கிச்சு. இவன் உள்ளூர்லயே ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போட்டிருப்பான். அவன் அவ்வளவு பெரிய காயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் எல்லாம் அவ்வளவு பெருசாலாம் இருக்காது, நல்லாவே இல்லை, அவ்வளவு விளைச்சலும் இல்லை. ஆனா அவனுக்கு லக்கு அடிக்கும் பாருங்க. டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவன் வண்டி உள்ள வரல, எந்த வண்டியும் உள்ள வரல. இவனோட வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு, எக்கச்சக்கமான ரேட்டு கிடைச்சு. இவன் ஏனோதானு பண்ணிருப்பான், புருஷாக்காரமே பண்ணாம அவ்வளவுதான் ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு. ஆனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கும். எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் இப்ப பண்ணதோட பலன் இல்லை, முந்தின ஜென்மத்துல பண்ணது இப்ப பலனாகுது. அதே மாதிரி அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல பண்ணது இப்ப பலனா வந்து பாத்தீங்கன்னா விடிஞ்சிருக்கு. இப்ப பண்ண புருஷாக்காரம் என்னாகும், ஃபியூச்சருக்கு போகும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதையெல்லாம் இப்ப நம்ம பண்றோமோ இதுதான் அடுத்த பிராரப்தமா உண்டாகிறது. அதனாலதான் நம்ம சொல்றோம் ஆகாமி சரியா புரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாம் ஆகாமியா போய் பலன் கொடுக்கும். அது ஆகாமின்றதுக்கு என்ன அர்த்தம், ஃபியூச்சர்ல உண்டாகக்கூடிய பிராரப்தம். அப்ப பிராரப்தம் ஒருத்தருக்கு உண்டாகுதுனாவே அது ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி புருஷ பிரயத்தனம் செய்யப்பட்டது. அப்போ கர்மா தியரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் அடைஞ்சிருக்கோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புருஷ பிரயத்தனத்தினால்தான் அடையப்பட்டிருக்கு. அததான் இங்க ஆச்சாரியர் யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்து சொல்ற சர்வம்ன்ற வார்த்தை ஒவ்வொன்றா வியாக்கியானம் பண்ற. மந்திரத்துல என்ன இருக்கு, சர்வமேவ இக அப்படின்னு இருக்க. சர்வம்னா என்ன அர்த்தம், எல்லாம் புருஷ பிரயத்னத்தால் அடையப்பட்டிருக்கு. எல்லாம்னா என்ன சுவாமி எடுப்பீங்க? ஆச்சாரியர் சொல்றாரு, புத்திர நமக்கு கிடைக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஜோசியத்தை போய் கேட்டீங்க. ஜோசியத்தை கேட்டீங்க அப்படின்னா
வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கர்மா வந்து பார்த்தீங்கன்னா பேடு கர்மா ஏதாவது பண்ணியிருக்கோம். அதனால நம்ம வந்து புத்திர சோகத்தினால நம்ம புத்திரன் இல்லாம ஒரு சோகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டிப்ரெஷன். ஐயோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கப்புள்ஸ் நான் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா புத்திரன் இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பைத்தியமாகவே ஆயிட்டாங்க. இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, பைத்தியமாகவே ஆயிட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா எல்லாம் கூட இருக்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் டீஸ் பண்ணி மலடி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போல்லாம் யாரும் அதிகம் சொல்றது இல்லை. ஆனால் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஆதங்கம் உண்டாகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் அவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும்போது ஒரு ஆஃப் மேட் ஆகிட்டாங்க, அரை பைத்தியம் ஆகிட்டாங்க. அவங்களால வந்து எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்னக்கா ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு கர்மா. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திரன் இல்லாமல் போகணும்னு ஏதோ ஒரு கர்மா, குழந்தையே இல்லாமல் இருக்கணும்னு. இன்னொருத்தர் சில பேருக்கு என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு குழந்தை பிறந்து இறந்து போயிடும், நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்கும்போது இறந்து போயிடும். அப்போ அது வந்து ஒரு பெரிய துக்கத்தை கொடுக்கும். அது மாதிரியும் 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. இப்போ என்னோட வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சன்னியாசியாக வந்துட்டேன். சொல்லாமல் சன்னியாசம் பொண்ணு கேட்டு சொல்லாமல் வந்துட்டேன் நான். அப்போ சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னா நல்ல நாள் கெட்ட நாள் வரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நல்ல தீபாவளி எங்கேயாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை பண்ணுறாங்கன்னா என் அம்மாவுக்கு என்ன ஞாபகம் வரும், ஐயோ பையன் இருந்தாலும் பால் கொழுக்கட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவானு, ஐயோ பையன் இல்லைன்னு அம்மா பரிதவிப்பாங்களா. அப்போ புத்திர சோகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புத்திர சோகம் உண்டாகணும்னு கர்மா, இன்னொருத்தருக்கு புத்திரனே பிறக்காம போகணும்னு கர்மா, இன்னொருத்தருக்கு புத்திரன் பிறந்து இறந்து போகணும்னு கர்மா. அப்ப விதவிதமான கர்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. அப்ப நல்ல புத்திரர்கள் பிறக்கணும்னாவே வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும், நல்ல புண்ணிய கர்மா இருந்தால் எந்த கர்மா தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்திரனா இருக்கட்டும், கூட வித்தன்னா என்ன இருக்கும், வெல்த்துக்கு பேரு வித்தம் அப்படின்னு பேரு. மானுஷ வித்தம், தெய்வம் வித்தம் 2 பார்த்துக்கணும். வித்தம்ன்றதுக்கு அர்த்தம் வெல்த். நம்ம நினைக்கிறோம் ஈஸின்னு நினைக்கிறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா பக்கத்துல டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், யூபி பக்கத்துலயோ பீகார் பக்கத்துலயோ நீங்க ரொம்ப பீகார் உள்ளெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. கயா போனீங்கன்னா ஒரு டைம் போய் பாருங்க. கயா போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஊர் சுத்தி காட்டு போனா ஆட்டோல ஏறி போங்க. கயால இருக்கிற தரித்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ தரித்திரம். நீங்க வந்து கரெக்டா கோயிலுக்கு போவீங்க, கோயில்ல இருந்து வந்துருவீங்க, புத்தகையா போவீங்க, வந்துருவீங்க, மெயின் ரோட்ல போயிட்டு வந்துருவீங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் கயாவுக்கு போனீங்க தான் தெரியும், ஆட்டோவையே தூக்கிட்டு போயிடுவானுங்க. தரித்திரம் வந்து மகா தரித்திரம். ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு தரித்திரம் அப்படின்னு. யோசிச்சு பார்த்தா தெரியும், ஒரு ரொட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கஷ்டப்படுறாங்க, நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கும். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், கர்மா. அப்போ ஒருத்தரோட கர்மத்தினாலதான் நமக்கு வெல்த் ஆனது கிடைக்குது. அந்த வெல்த்லயே ஏற்றத்தாழ்வு இருக்கா, காசுக்கு ஏற்ற தோசை, நம்ம பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய எல்லாத்துக்கும் இருக்கு. அப்புறம் புத்திர வித்த, அதுக்கப்புறம் சொர்க்கலோகத்துக்கு போகணும்னாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புருஷ பிரயத்தனம் வேணும். சர்வத்துல வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கலோகமும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகாதி பலம், பிரம்மலோக முதலிய பலன்கள் எல்லாம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வம் அப்படின்ற இடத்துல வந்துருது. அதுக்கப்புறம் பௌருஷம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷ பிரயத்தனம்னு பேர். புருஷ பிரயத்தனம் எதற்காக பண்ண போறோம், புத்திரன் வேணும். புத்திரன் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா புத்திர காமேஷ்டி. இந்த ஆரணி பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, புத்திர காமேஷ்டீஸ்வரர் ஒரு கோயில், புத்திர காமேஷ்டீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் ஆரணி பக்கத்துல. அதனால யாராவது வந்து பாத்தீங்கன்னா போறதா இருந்தா போய் பார்த்துட்டு வாங்க. எங்கேயாவது அந்த பக்கம் டிராவல் பண்றீங்கன்னா அந்த பக்கம் போயிட்டு வாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சங்கல்பம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா காமனா புத்திர காமேஷ்டி யாகம் பண்றாங்க. தனியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா நல்ல பிரீஸ்டே பிரயோகம் தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. கண்ணன்ஜி தெரியுமா, யாராவது பண்ணியிருக்காங்களா உங்க சமீபத்துல நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல ராமச்சந்திரன்ஜி நீங்க ஏதாவது புத்திர காமேஷ்டி யாகம் பார்த்துருக்கீங்களா? அதனாலதான் வியூவர் வந்து பாத்தீங்கன்னா தலையா. ஆமா, நீங்க இது மகா பெரியவர் தலையா அடிச்சுக்கிட்டாரு. ஏன் தெரியுங்களா, பிரயோகம் கத்துங்கப்பா, பிரயோகம் கத்துங்கன்னு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தோட பூர்வபாகம் படிச்சுட்டு பிரயோகம் தெரியாம வந்துருவாங்க. கொஞ்சம் சங்கல்பம், கொஞ்சோண்டு பிரயோகம் தெரியும், அது ரெகுலரா இருக்கிற கணபதி ஹோமம், அந்தந்த ஹோமங்கள், சின்ன சின்ன பூஜைகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துருவாங்க.
அதுல இருக்க யாகங்களோட பிரயோகங்கள்லாம் யாருக்குமே தெரியாது. புத்திரகாமேஷ்டி யாகம் இப்ப சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம், தேடணும். புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு ஆளை தேடணும். இப்ப நீங்க சென்னையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரப்பிரசாதம் நங்கநல்லூர்லயும் இதுலயும் விஷ்ணாம்பலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆள் கிடைச்சிருவாங்க ஒரு கணபதி ஹோமத்துக்கோ இதுக்கோ. நீங்க வெளியூர் வந்து பாருங்க, பார்க்கலாம். வெளியூர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் ஆள் கிடைக்க மாட்டாங்க, வாத்தியார் கிடைக்க மாட்டார், பிரயோகம் தெரிஞ்ச வாத்தியார் இருக்க மாட்டார். அது மாதிரி இது மாதிரி யாகங்கள் பண்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது தேடி போகணும். யாகங்களே பண்றதுக்கு ஆளே இல்லை. புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றதுக்கு பிரயோகம் தெரிஞ்சவங்க இப்ப நமக்கு தெரிஞ்சு பார்த்தா ரொம்ப அபூர்வமா இருக்கு. சும்மா அடிச்சு விடுறதுக்கு ஆள் வேணா இருக்கலாம் இல்லையா, விதிவத்து ஒழுங்கா பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. அப்ப அதுக்கு ஒரு பிரீஸ்ட தேடணும். ஆமா, அடிச்சு விடுறாங்க. ஆமா, நீ உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. நீங்க அந்த ரூல்ஸ் புக்கை வச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான், போயிடும். எல்லாம் அடிச்சு ஓட்டிடுவாங்க. இப்ப அதை சண்டி ஹோமம் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, நான் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்டிங்லாம் வச்சு நிறைய பேருக்கு அங்கங்கே பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஐயா இந்த ரூல்ஸ் இத்தனை அங்கம், எந்த ஹோமம் பண்ணுறதா இருந்தாலும் நான் உடனே லிஸ்ட்டை தூக்கி போட்டுருவாங்க முன்னாடி. இந்த அங்கங்கள்லாம் விட்டு போகாமல் பண்ண முடியுமா முடியாது. பார்த்துட்டு சாமி இன்னும் சாமி ரொம்ப கஷ்டமாச்சு சாமி, ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 மணி நேரத்தில் முடிச்சிருவோம் ஹோமத்தை. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் ஆயிடுமே சாமி, 5 மணி நேரம் ஆயிடுமே. அப்ப அங்கங்கெல்லாம் விட்டுட்டு அடிச்சு விட்டுருவாங்க உங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா அங்கங்களை தெரிஞ்சு கரெக்டா என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா ஆள் கிடைக்க மாட்டாங்க உங்களுக்கு. அப்ப அப்ரெண்டிஸ் எல்லாம் இப்ப மெயின் ஆளா ஆயிட்டாங்க. இப்ப அப்ரெண்டிஸாவே இல்லாம மெயின் ஆள் ஆயிட்டாங்க. அப்போ வந்து நீங்க புத்திரகாமேஷ்டி ஆகிறதுக்கு ஆளை தேடி அலையணும். அதுக்கப்புறம் திரவியங்களை தேடி அலையணும். திரவியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. ஒரு ஹோமத்துக்கு இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஹோமத்துக்கு இப்ப எல்லாம் கிரி ட்ரேடிங்லாம் போனீங்கன்னா எல்லாம் செட்டாவே கிடைக்குது. இதே வெளியூர்ல எல்லாம் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா அரசு மர குச்சிக்கு தேடி அலையணும், செங்கலுக்கு தேடி அலையணும், நாய் வந்து யூரின் பாஸ் பண்ணாத ஒரு நல்ல மணலுக்கு தேடி அலையணும். ஆமா, நீங்க கண்ட மணலை கொண்டு வந்து வச்சிட முடியாது. அதை எல்லாம் மணல்லையும் நாய் யூரின் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நல்ல மணல், ஆத்து மணல் கிடைக்கணும், நல்ல செங்கல் கிடைக்கணும். எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை புகை போடக்கூடாதுன்றாரு. அமெரிக்காலாம் சைரன் ஒளி, புகையை பற்ற வச்சிங்கன்னாவே சைரன் கேட்க ஆரம்பிச்சிடும். இது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் ஹோமம் பண்றதுல அவ்வளோ ஈஸியா இல்லை. இப்போ திரவியங்களை கலெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு திரவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாயுருவி வேணும்ன்றாங்க. நாயுருவிக்கு எங்கே போவீங்க? தேடி தேடி அலையணும், காடு மேடெல்லாம் சுற்றணும். நாயுருவி எங்கே இருக்கு? அப்புறம் வெண்கடுகுன்னு ஒன்று சொல்லுவான். வெண்கடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கடையா தேடி தேடி அலைய, வெண்கடுக்கு எங்க இருக்கு அப்படின்னு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யாகத்துக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு. நீங்க தேடி தேடி அலைய வேண்டியதுதான். பிரம்ம கபாலம் காஞ்சி போனதா இருந்தாலும் பரவாயில்ல, அது போட்டா உங்களுக்கு புத்திரன் நல்லா பிறப்பான். பிரம்ம கபாலம் காஞ்சி போன பிரம்ம கமலம் எங்க போறது? நான் கமலத்துக்கு பிரம்ம கமலம் வந்து பாத்தீங்கன்னா இமாலயாஸ்ல கிடைக்கிறது. அது காஞ்சி போய் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோமத்துக்காகவே காஞ்சி போனதை வச்சிருப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷல் அது. நீங்க மனசுல என்ன காமம் படுறீங்களோ அந்த காமத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம கமலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுத்தீங்க அப்படின்னா ததாஸ்து உடனே பிரீத்தி ஆயிடுவார் பகவான். எந்த இதுக்கும் யூஸ் பண்ண முடியும். பிரீஸ் எழுதி கொடுத்துருவார். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் பிரம்ம கமலம். பிரம்ம கமலத்துக்கு உடனே போன் போகணும். எங்கேயாவது தேவதாரு, எங்க தேவதாருக்கு போறது? இமாலயாஸ் தான் போய் தேவதாரு வேணும். தேவதாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டையெல்லாம் எடுத்து போடணும். அப்ப கலெக்ட் பண்ணணுமா? அப்போ ரிஷிகேஷுக்கு ஃபோன் பண்ணி ஏன்பா ஏதாவது தேவதாருக்கு பிடிச்சி கொஞ்சம் பார்சல் அனுப்புங்க அப்படின்னு. அப்புறம் பத்ரிநாத்துக்கு ஃபோன் பண்ணி யாராவது இருந்தாங்கன்னா அங்கே வில்லேஜில் போய் பிரம்ம கமலம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போனது இருக்கும், அது கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, என்ன விலை வேணும்னு கொடுக்கணும் வாங்கிட்டு வாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்கோத்திரிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அங்கே இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம மக்கள் பதப்படுத்தி வச்சுருப்பாங்க காஞ்சி போனதை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டு ஒரு ஹோமத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அப்பா கல்யாணம் பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு யாகம் பண்ணி முடிக்கும் போது அவ்வளோ பிரயத்தனம் முடியும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா புத்திரகாமேஷ்டி யாகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பௌருஷம்ன்றதுக்கு அர்த்தம் புத்திரகாமேஷ்டி. கிருஷி, கிருஷின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட பிரயத்தனம். நம்ம நல்லா ஈஸியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா உங்களுக்கு? நான் கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணி பார்த்துருக்கேன். ஐயோ ஐயோ, விவசாயம் மாதிரி மோசமான வேலை இல்லவே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா விவசாயம், கிருஷி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாணிஜ்ய வியாபாரம். கஷ்டமா இல்லையா? ஈஸியா பணம் கிடைச்சிருமா? ஐயோ, மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாக்குறேன் ஒவ்வொரு ஃபேமிலியா வந்து வியாபாரம் வந்து
எதையோ கொண்டு வந்து விற்று அதை வந்து பாத்தீங்கன்னா லாபம் பார்த்து அந்த லாபத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரன் வருவான், ரவுடி வருவான், எவனும் வருவான், ஏமாத்துவான். இதெல்லாம் தாங்கி மழை பெய்யாம இருக்கணும். அதுல இதெல்லாத்தையும் விற்று அதை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போய் குடும்பம் நடத்தி ஆகணும். பாத்தீங்கன்னா எவ்வளவு குடும்பங்கள் கஷ்டப்படுது. வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் போய் இறக்கி வச்சுருக்காரு. அவன் ஒரு லாரி தண்ணியை கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டான். அவனுக்கு லாபம் ரிட்டர்ன் இல்லைன்னு மிரட்டிட்டு போயிட்டான். அவ்வளவுதான். அந்த டென்ஷன் எப்படி இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா தண்ணி சேலே ஆகணும். சேல்ஸ் ஆனாதான் தண்ணி. சேல்ஸ் ஆகல 4 நாளுக்கு அப்புறம் அந்த புழு வச்ச ஆரம்பிச்சு தண்ணியில கிருமிகள்லாம் வர ஆரம்பிச்சோம். அப்படியே தூக்கி கொட்டணும். என்ன டென்ஷன் நினைக்கிறீங்க? சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இப்ப போய் நீங்க ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா ஒவ்வொரு வியாபாரியும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு புலம்பல் இருக்கும். சில பேருக்கு லாபம், சில பேருக்கு நஷ்டம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இருக்கு. வாணிபத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது எல்லாம் அதுக்கப்புறம் ஜோதிஷ்டோமம். ஜோதிஷ்டோமம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திர காமேஷ்டியாகும் புத்திரனுக்கு, கிருஷின்ற விவசாயமும் வாணிஜ்யம்ன்ற வாணிபமும் எதுக்கு? பணத்துக்கு, வித்தத்துக்கு. அப்புறம் ஜோதிஷ்டோமம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு சாதனமா இருக்கிற யாகம். சொர்க்கத்துக்கு போறதுக்காக ஜோதிஷ்டோமம். அதுக்கப்புறம் பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு வந்து என்ன இருக்கணும்? அப்ப பிரம்மலோகத்துக்கு போகணும்னு என்ன அர்த்தம்? 4 இருக்கா தேவலோகம். உபாசனை வித்யா தேவலோகா, கர்மனா பித்ருலோக வித்யா தேவலோக. கர்மம்ன்றது வந்து ஜோதிஷ்டோமம்ன்ற கர்மத்து மூலமா பித்ருலோகம்ன்ற சொர்க்கத்துக்கு போகலாம். அதுக்கு மேல போகணும் அப்படின்னா நீங்க உபாசனையினாலதான் பிரம்மலோகம் வரைக்கும் போக முடியும். பிரம்ம உபாசனா. இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா புருஷ பிரயத்தனஹா. இது எல்லாத்துக்கும் பேரும் புருஷ பிரயத்தனம் அப்படின்னு பேரு சொல்லியாச்சு. அப்ப எல்லா புருஷ பிரயத்தனங்களும் என்னது? எல்லாம் அந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் ஒருத்தர் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா, இப்ப யாரையாவது பாக்குறீங்க ஒண்ணு அடைஞ்சிருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. எப்போ? அதான் தெரியாது. அது எந்த ஜென்மத்துல தெரியாது. அந்த பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளவு எப்போ மெச்சூரிட்டி ஆகுதோ தேச கால நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி மெச்சூரிட்டி ஆகும். அந்த மெச்சூரிட்டி ஆனோன்னு ஒரு பிராரப்தமா செய்யப்படும். அப்ப சஞ்சிதத்துல நம்ம என்னெல்லாம் கர்மாக்கள் இருக்கோ அந்த மெச்சூரிட்டி ஆகிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னது? ஒரு மனிதனால பண்ணப்பட்ட புருஷார்த்தம் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப நம்ம பண்ற டே டு லைஃப்ல பண்ற எல்லா முயற்சிகளும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் வெயில்ல வந்து உட்கார்ந்து இருக்கும். வெளியில எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2 நாள் கிளாஸ் உட்காரணும். 2 நாளுக்கு அப்புறம் கிளாஸ் இருக்காது. 1 மாசம் லீவ் இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ முயற்சி பண்றோமா அப்படின்னா முயற்சி பண்ணி உட்காடுறோம். 1 மணி நேரம் உட்காடுறோம் அப்படின்னா இதெல்லாம் எங்க போய் சேர்ந்துடும்? அப்படியே இந்த கர்மாலாம் பேங்க் பேலன்ஸ் போய் சேர்ந்துடும். ஆனா எப்ப மெச்சூரிட்டி ஆகும் தெரியாது. எப்ப மெச்சூரிட்டி ஆகி எந்த ஜென்மத்தில் அது பலன் கொடுக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 2வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். உச்சாஸ்திரம் உச்சாஸ்திரம் சாஸ்திரிதம் சேதி பௌருஷம் த்விவிதம் ஸ்மிருதம் தத்ரோச்சாஸ்திரம் அனர்த்தாய பரமார்த்தாய சாஸ்திரிதம். உச்சாஸ்திரம் சாஸ்திரிதம் சேதி பௌருஷம் த்விவிதம் ஸ்மிருதம் தத்ரோச்சாஸ்திரம் அனர்த்தாய பரமார்த்தாய சாஸ்திரிதம். முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா உச்சாஸ்திரம் அப்படின்னு பேர். உச்சாஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிஷித்த கர்மாக்களுக்கு பேர் உச்சாஸ்திரிதம்னு பேர். சாஸ்திரத்துல எதையெல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு உச்சாஸ்திரிதம்னு பேரு. நிஷேத விதிகள், பிரதிஷேத விதிகள் அப்படின்னு பேரு. விதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா செய்யின்னு இருக்கு, செய்யாதேன்னு இருக்கு. அப்ப எதையெல்லாம் சாஸ்திரத்துல செய்யாதே 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 அப்படின்னு சொல்லியிருக்கோ அது எல்லாத்துக்கும் பேரு உச்சாஸ்திரிதம் அப்படின்னு பேரு. கூட வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரிதம், சாஸ்திரிதம்னா செய் 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 அப்படின்னு எங்கெங்கெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கோ அது சாஸ்திரிதம் அப்படின்னு. ச இதி பௌருஷம் விவிதம் ஸ்மிருதம். நம்ம டோன்ட்லயும் புருஷ பிரயத்தனம் பண்றோம், டூஸ்லயும் பிரயத்தனம் பண்றோம். 2 காரியத்திலையும் நம்ம பிரயத்தனம் பண்றோம். மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்றத வந்து பாத்தீங்கன்னா பண்ணாதுன்னு சொல்றது எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். கெட்டவனா நம்ம சொல்றோமே, எல்லாரும் நம்ம பண்ணோம். எல்லாரும் நல்லவன் கெட்டவன் 2 பேரும் கலத்து தானே இருக்கு.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணாதுன்னு தெரியும், நம்ம யாருக்கும் தெரியாம யாருக்கு தெரியும், இருந்தாலும் முயற்சி பண்ணி கெட்டதை பண்ணுவோம். அப்ப புருஷ பிரயத்தனம் இருக்கா? கெட்டது பண்றதுக்கு கூட ஒரு புருஷ பிரயத்தனம் இருக்கு. அதுக்கப்புறம் நல்லது பண்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு புருஷ பிரயத்தனம் இருக்கு. அப்போ 2 விதத்துல புருஷ பிரயத்தனம் சாஸ்திரங்களில் நினைக்கப்படுகின்றது. தத்ர அந்த 2த்துல உச்சாஸ்திருதம் அனர்த்தாய. உச்சாஸ்திருதம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெரியாம இருக்கலாம். நம்ம இப்ப ஏதோ ஒரு பாப்பம் பண்ணிட்டு இருப்போம், தெரியல எனக்கு, நான் பண்ணதுல அதெல்லாம் சும்மா கர்மாலாம் கப்சா விட்டுட்டு இருக்கா அப்படின்னு நீங்க பாட்டுக்கு பாப்பத்தை பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பாய்க்கு அப்படி அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதை ஸ்டோர் ஆகி ஒரு டைம்ல என்ன ஆயிரும், வந்து தலையில வந்து வெடியும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப ஏதாவது துக்கம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுமா? எந்த ஜென்மத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க கொசு கடிச்சது, எந்த ஜென்மத்துல கொசு கடிக்கிறதுக்கான கருமா நடந்துச்சு, எந்த ஜென்மத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு கொஞ்சம் வலிக்குது சாமி, நெஞ்சு வலிக்குதுன்னா அதுக்கு என்ன கருமா, எப்ப பண்ணீங்க தெரியாது. எனக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வலி இருக்கு சாமி, தெரியாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு சாமி, ஏன் தெரியாது. அப்ப இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது எதுக்குமே காரணம் தெரியல, எப்ப பண்ணணும்னு தெரியல. அதே மாதிரி இப்ப பண்ற பாப்பங்கள் எல்லாம் ஸ்டோருக்கு போய் சஞ்சிதத்துல ஸ்டோர் ஆகி அது என்ன பண்ணும், ஒரு ஜென்மத்துல பலன் கொடுக்காங்க. அது என்ன பலனா இருக்கும்? உச்சாஸ்திரம்ன்றது பாப்ப கருமங்கள், சாஸ்திரத்தால் விளக்கப்பட்ட கருமங்கள், பிரதிஷித்த கர்மங்கள், நிஷித்த கர்மங்கள்னு பேரு. அவைகள் எல்லாம் அனர்த்தாய. அனர்த்தாயன்னு அர்த்தம், துக்காயன்னு அர்த்தம், நல்ல துக்கத்தை கொடுக்கறதுக்காக. அப்ப இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன கெட்டது நம்ம அனுபவிச்சாலும் காயா வாச்சா மனசா எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் நம்ம முந்தின ஜென்மங்கள்ல எங்கேயோ ஒரு சாஸ்திரம் சொன்னதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், பண்ணியிருக்கோம். பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலையில விடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, பரமார்த்தாய சாஸ்திரிதம், மேலான மோட்சத்தை தருவதற்காக வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரித கர்மங்கள். அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரமாண புத்தி இல்லாம அவங்கவுங்க இஷ்டப்படி ஏதோ கர்மா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல புத்தியோட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் சொல்றத, அது வந்து பாத்தீங்கன்னா ஜோசியர் சொல்றது அவர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. மோட்சத்துக்கு யாரு வழிகாட்டுறவங்களா இருக்காங்களோ அவங்க சொல்ற பாதையில வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இருக்கிற ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அது மாதிரி பண்ணுங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாதைக்கு மோட்ச மார்க்கத்துக்கு கொண்டு போகும். அப்படி இல்லாம மனம் போன போக்குல காரியத்தை பண்ணினீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அனர்த்தத்தையே கொடுக்கும். சொல்லியாச்சு. ஆச்சாரியர் என்ன பண்றாரு, கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது யோக வாசிஷ்டம். யோக வாசிஷ்டத்துக்கு கீழே இருக்கிற ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கிறது எதுவோ அது வந்து ஆச்சாரியரோட வித்யாரண்ய சுவாமியோட வியாக்கியானம். ஆச்சாரியர் சொல்றார், உச்சாஸ்திரம்னா என்ன சுவாமி அப்படின்னா, உச்சாஸ்திரம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்ற பரதிரவிய, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபகார, பரதிரவியாபகார, மற்றவங்களோட திரவியத்தை வந்து பாத்தீங்கன்னா அபகரணம் பண்றது, எடுத்துக்கிறது, அபகரிச்சுக்கிறது, இதை பண்ணவே கூடாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கணும், இன்னொருத்தர் பொருளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேண்டாம், யம நியமத்துக்குள்ளார எல்லாம் வந்துடுறது. டோன்ட் டூஸ்ன்னு சொன்னாவே யோக சூத்திரத்துல யம நியமம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துடணும். அது இல்லாம கீதால நிறைய சொல்லியிருக்கு, தெய்வாசுர சம்பத் விபாக யோகம்னு இருக்கு. அந்த தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்துல அசுர இயல்புகள் அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். அப்ப யோக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க பரதிரவிய அபகார, பரஸ்திரீ கமனாதி, இது அனாதி காலத்துல இருந்தே இது நடந்துகிட்டே இருக்கு. ராமாயணம் மகாபாரதம் என்னது, அதான் ராமாயணம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பரஸ்திரி அபகரணம். ராவணன் வந்து பாத்தீங்கன்னா சீத்தையை கொண்டு போனது. இது வந்து மகாபாரதம் வந்து பாத்தீங்கன்னா பரதிரவிய அபகரணம், நாட்டையே பிடிச்சிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம இருந்தது. இது அனாதி காலத்துல இருந்து நடந்துகிட்டே இருக்கிறது. இதெல்லாம் உச்சாஸ்திரம்னு பேர். அதனால்தான் துரியோதனன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வச்சனம் சொல்லுது மகாபாரதத்துல, ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி. எனக்கு தர்மம் தெரியும், ஏன்னா பாடசாலையில படிச்சிருப்பான்ல, எல்லாரும் ஒன்னாதான் பாடம் படிச்சவங்க. துரியோதனாதிகளும் ஒன்னாதான் ஒரே குருட்டு தான் பாடம் படிச்சாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்களும் ஒரே குருட்டு தான் பாடம் படிச்சாங்க. அப்ப எல்லா தர்ம சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருப்பாங்க. அப்ப துரியோதனன் சொல்றான், ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி, எனக்கு நல்லா தர்மம் தெரியும், ஆனா என்னால அதுல பிரவருத்தி பண்ண முடியும்.
ஜானாமி அதர்மம் நச்சமே நிவிருத்தி. எனக்கு நல்ல அதர்மமும் தெரியும், ஆனா அதை பண்ணாம இருக்க முடியல. என்னவோ ஒரு தேவன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள உட்கார்ந்துகிட்டு ஏதோ ஒரு தேவன் என்ன வந்து பாத்தீங்கன்னா இயக்குகின்றான் அப்படின்னு அந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப நம்ம கேள்வி வருது, யார் இயக்குறா? இன்னைக்கு காலையில கூட நான் கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்மளை யார் இயக்குறான்னு கேள்வி வந்தாவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? வாசனா. முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வாசனா. வாசனை தான் ஒருத்தரை உள்ள இருந்து இயக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். வாசனைக்கு அப்புறம் ஈஸ்வரன். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணம். வெறுமனே எதையும் பண்ணாம வெறும் சந்நிதி மாத்திரமா அவர் இருக்கார். அவருக்கு மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய வாசனை, பூர்வ ஜென்ம வாசனைகள் நம்மளை என்ன பண்ணுது? ஆப்ரேட் பண்ணுது, நம்மளை இயக்குகின்றது. அப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சுபாவத்தினால, நம்மளுடைய சுபாவ குணங்களால், வாசனைகளால் இயக்கப்படுகின்றோம். மனசுல புரிஞ்சுக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாசனை முந்தின ஜென்மத்துல எதை பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அதுதான் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுது. அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பரஸ்திரி அதே மாதிரி பரதிரவியம் இதை அபகரணம் பண்றது உச்சாஸ்திரம். சாஸ்திரிதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரிதம்ன்றதுக்கு அர்த்தம் நித்திய நைமித்திக அனுஷ்டானாதி. ஒரே நடுவுல கேப் இருக்கு. நித்திய நைமித்திகா அனுஷ்டானாதி. நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள், இவைகளை அனுஷ்டானம் செய்தல். இப்ப நித்திய கர்மம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சந்தியாவந்தனம், பஞ்சமகா யஜ்யங்கள். இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி சுவாத்தியாயம் பண்றோம்ல. இது வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படின்னு இருக்கு. விதி சாஸ்திரத்துல விதி படித்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 2 கிளாஸ் 3 கிளாஸ் பாடம் படிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் பிரம்ம யஜ்யம், ரிஷி யஜ்யம்னு பேர். நான் காலையில என்ன பண்ணேன், இப்போ எல்லாம் காக்காங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காக்கா 2-3 ட்ரம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி இதுல டப்புல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வெளில வச்சு ஒரு ஜலம் ஃபுல்லா குளிச்சுருச்சுங்க. எல்லாம் காக்காங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் அடிக்குது. அதுல வெயில் அவ்வளவு வெயில். அப்புறம் 2-3 டப்புல வந்து தண்ணி வச்சா வெளில வந்து பாக்குற மத்தியானம் எல்லாம் ஆட்டம். காக்காங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எதுவும் சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தா குரங்கு. இந்த குரங்கெல்லாம் உள்ள சின்ன குட்டி குரங்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்புக்குள்ளார உழுந்து ஸ்நானம் பண்ணி ஆனந்தம். ஏன்னா வெயில் அவ்வளோ. பச்சமாக இங்கே நடக்குதா? ஆமா. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதா பண்றது, சுவாத்தியாயம் பண்றது, தேவ பூஜை பண்றது, நரய யஜ்யம் பண்றது, பூத்த யஜ்யம் பண்றது, எல்லாத்தையும் வரிசையா வச்சுக்கிட்டே வர்றது. முயற்சி இருக்கா? நம்ம முயற்சி இருக்கேன். முயற்சி பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் பண்ண வேண்டியிருக்கு. நாங்க தெருவா அலைவன், நானும் நாத பிரம்மமும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வெளில தெரியவே தெரியாது. ஏன் சுவாமி பால் எடுத்துக்கிட்டு தெருவா அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு. தெருவா அலையணும்னா இந்த யஜ்யங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா, விராட்டு புருஷனுக்கு பண்ணணும், சேவை பண்ணணும் அப்படின்னா அலையணும். தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும். அந்த முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, நித்திய கர்மங்கள், பஞ்சமகா யஜ்யம், சந்தியாவந்தனம், சுவாத்தியாயம், அப்புறம் டெய்லி பண்ணக்கூடிய பிரணவ ஜபங்கள், பிராணாயாமம், இதெல்லாத்தையும் நித்தியத்துல கொண்டு வந்தது. நைமித்திகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அப்படின்னா, சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்துல பண்ணக்கூடிய ஸ்நானங்கள் சன்னியாசிகளுக்கு இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்கு. கிரகஸ்தர்களா இருக்கிறவங்க தான் பண்ணுங்க. அதே மாதிரி தர்ப்பணாதிகள், சூரிய கிரகண தர்ப்பணம், சந்திர கிரகண தர்ப்பணங்கள் இருக்கு, அமாவாசை தர்ப்பணம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ராத்த காரியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்க, 15 நாள் என்ன மகாலய பட்சம் இருக்கு. ஆமா, மகாலய பட்சம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 வாட்டி பொங்கல் வைக்கணும் குலதெய்வத்துக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதத்துல சொல்லப்பட்ட கர்மா. முண்டக்கத்துல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் கிளியரா முண்டக்கோபனிஷத்துல இருக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைமித்திக கர்மங்கள் அப்படின்னு பேர். நிமித்தத்தை வச்சுக்கிட்டு அகேஷனுக்காக பண்றது. டெய்லி பண்ணா நித்தியம், ஏதாவது ஒரு அகேஷனை வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் நைமித்திகம்னு பேர். அதுக்கப்புறம் அனர்த்தவும் நரக்கக, அனர்த்தத்தை பிராப்தி பண்றதுன்னா என்ன சாமி? நம்ம பண்ண பாப்பம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நரக்கத்தை கொடுத்து துக்கத்தை கொடுக்கும். அப்ப எந்த பாப்பம் பண்ணாலும் நரக்கத்தை அடைவோம் அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். அர்த்தேஷு, அர்த்தம்னா என்ன சுவாமி? நித்திய நைமித்திகம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா அர்த்தம்னா சொர்க்காதிஷு, சொர்க்கம் முதலிய பரலோகங்களை அடையலாம். நல்ல புண்ணிய கர்மாக்களை பண்ணணும்னா. கூடவே பரமோ மோக்ஷக பரமார்த்தக,
மேலானதுன்னா என்ன அர்த்தம்? பரமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? பரம அர்த்தாய ரெண்டா பிரிச்சுங்க. அர்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் பரம தனியா பிரிச்சுங்க, அர்த்தம் தனியா பிரிச்சுங்க. பரமனா மோட்சம், அர்த்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சொர்க்காதிகள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்ப நம்ம பண்ற புண்ணியம் எல்லாம் நித்திய நைமித்திகங்கள் எல்லாம் பரலோகத்தை அடையறதுக்கும் சாதனமா இருக்கும். அதையே நம்ம நிஷ்காமியமா பண்ணீங்கன்னா அதே அந்த கரண சுத்தியை கொடுத்து மோட்சத்துக்கும் நம்மளை கொண்டுட்டு போகும் அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு உச்சாஸ்திரம். அது ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. 73வது பேஜ்ல திரும்பவும் அது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ரெண்டு லைன் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துங்க போதும். பின்னாடி 73வது பக்கத்துல இருக்க உச்சாஸ்திரத்துல இருந்து எடுத்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மூலத்துல இருந்து வந்துடும். அடுத்த ஸ்லோகம் வருது. 3வது ஸ்லோகம் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ஆபால்யாத் அலமப்யஸ்தைஹி ஆபால்யாதலமப்யஸ்தைஹி சாஸ்திர சத்சங்கமாதிபிஹி சாஸ்திர சத்சங்கமாதிபிஹி குணைः புருஷ பிரயத்னேன சோர்த்த சம்பாத்யதே ஹிதः சோர்த்த சம்பாத்யதே ஹிதः. ஆபால்யாத் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா. அதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா தான் முதல் டீச்சர். அப்பா வந்து பாத்தீங்கன்னா 2வது டீச்சர். நான் நேற்று சனிக்கிழமை பிரசாதம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களா வரும். அம்மா வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கணுங்க. ஒரு ஆளுக்கு வந்து அமைய வேண்டிய முதல் கிஃப்ட் அம்மா. அம்மா தான் ஃபர்ஸ்ட் டீச்சர். அம்மா சொல்லி கொடுக்கணும். நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா தெரியல, அந்த சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களுக்குலாம் சில அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுங்க குட்டியூட்டு குழந்தை 2 வயசு 3 வயசு குழந்தை நடந்து வருது பிரசாதம் வாங்குறதுக்கு. அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, இப்படிதான் வாங்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு. அது கரெக்டா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுதுங்க. தொட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி வந்து பாத்தீங்கன்னா 2 கையால தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும், அப்புறம் தலையில வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பைசாவை எடுத்து பர்ஸ்ல இருந்து பிரிச்சு தட்டுல வந்து பாத்தீங்கன்னா பைசா போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உளுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த அம்மா வந்து சொல்லி கொடுக்கறது அப்படியே மனசுல பதிஞ்சு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்க முதல் விவகாரத்துல இருந்து அதே அம்மா சொல்லி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், போச்சு. என்ன விவகாரம்னு தெரியாது. பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, சம்ஸ்காரமே இல்லாத பெரியவங்க எல்லாம் பார்த்த சின்ன குழந்தைக்கு பண்றது பெரியவங்களுக்கு சொல்லி தர வேண்டியதா இருக்கு. ஐயோ, நாங்க ஏதாவது விவகாரத்துல ஈடுபட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்னா 60 வயசுல இருக்க ஒரு ஆளுக்கு சொல்லி தரலாமா? ஒரு சின்ன குட்டி குழந்தை வந்தா இப்படிதான் பண்ணணும்னு நம்ம விவகாரம் சொல்லி கொடுக்கலாம். 60 வயசுல வந்தா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முறைச்சிட்டு இருப்பார். இந்த வயசுல எனக்கு இதை சொல்லி தெரியா, நான் இப்பெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு. அவர் என்ன பண்றது? அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, ஆச்சாரியார் சரியில்லை, யாரும் இல்லை. அப்ப என்ன, அவன் தான் தோன்றியா வந்து பாத்தீங்கன்னா காட்டுல வளர்ற மாதிரி அனிமல்ஸ் மாதிரி வளர வேண்டியதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியணும், மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 சம்ஸ்காரங்களை சாஸ்திரம் சொல்லுது. 40 சம்ஸ்காரங்களும் ஒருத்தருக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா எங்க இருந்து சாமி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ப்பாதான சம்ஸ்காரத்துல இருந்து ஆரம்பிக்கும். இந்த ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. கர்ப்பாதான சம்ஸ்காரத்துல இருந்து ஒருத்தரோட ஜீவனம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஈஸியா சாந்தி முகூர்த்தம் பண்றோம், ஈஸியா நடந்துடும் அப்படின்னு. முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பிரயத்தனம் இருக்கு. சப்த தாத்துவை வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணி அஷ்டம தாத்து தான் வந்து பாத்தீங்கன்னா சுக்ல சோனிகம். அப்போ கணவனையும் மனைவியும் கல்யாணம் பண்ண மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா போங்க அவ்வளவுதான் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாமனார் மாமியார் பொண்ணையும் கூப்பிட்டு பையனையும் கூட்டிகிட்டு வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்ராடனம் போவாங்களாம். கோயிலா க்ஷேத்ராடனம் போறது. அப்ப இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன் இருக்கு, முன்னாடியே பேசி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. முன்னாடிலாம் அப்படி இல்லைல்ல. அப்போ கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கூடயே டிராவல் பண்ணுவாங்க. எங்கேயும் வந்து சேர முடியாது, தனிமை கிடைக்காது உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், கூட அப்பா அம்மா இருப்பாங்க. போற இடம் எங்க? கோயிலா போவீங்க. எங்க படிப்பீங்க? கோயில் மண்டபத்திலயும் திண்ணையிலையும் படிப்பீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கும் ஒரு இன்டிமசி கிரியேட் ஆகுமா, ஒரு ஸ்நேகம், ஒரு காதல் வருமா. அப்போ நீங்க ஒரு யாத்திரை பண்ணிட்டு ஒரு 30 நாள் 40 நாள் யாத்திரை பண்ணிட்டு வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் உண்டாயிடும், ஒரு காதல் உண்டாயிடும். அந்த 30 நாள் 40 நாள் ஒரு 40-48 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஊர்லாம் சுத்திட்டு வரும்போது உங்களுடைய சப்த தாத்துக்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூரிபிகேஷன் வந்துடும். மனசு வந்து பாத்தீங்கன்னா பக்தியினால வந்து பாத்தீங்கன்னா காதல் வந்துடும். காமம் இல்லாம காதல் அதிகமாயிடும்.
அது மாதிரி இருக்கிற சமயத்துல கரெக்டான 4 நட்சத்திரம் பார்த்து கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்ணா ராமன் தானே பிறப்பான். வேற என்ன அயோக்கியனா பிறப்பான்? ராவணனா பிறப்பான்? ராமன் தான் பிறப்பான். அப்ப பாத்தீங்கன்னா கர்ப்பாதான சம்ஸ்காரத்துல இருந்து அந்திம இஷ்டி வரைக்கும் பிரேதாகினிகோத்திரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 40 சம்ஸ்காரங்களை சாஸ்திரம் சொல்லுது. அப்போ விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்து 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 இதெல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நிறைய இது விட்டு போகுது எல்லாமே. அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஆபால்யாத், பால்ய அவஸ்தையில இருந்து, சின்ன குழந்தையில இருந்து, சௌலத்துல இருந்து ஆரம்பிக்கணும். முடி பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த வயசுல முடி இறக்கணும், மொட்டை போடணும்ன்றது தெரியணும். இந்த வயசுல பாத்தீங்கன்னா யஜ்யோபவீதம் போடணும்னு தெரியணும். இந்த வயசுல பேர் வைக்கணும்னு தெரியணும். ஒவ்வொன்றும் அந்தந்த வயசுல கரெக்டா பண்ணணும். அப்ப ஆபால்யாத் அலம் அபியஸ்தைஹி, அலம்னா போதுமான அளவு, நல்ல பூரணமா போதுமான அளவு அபியாசம் செய்யப்பட்ட சாஸ்திர, சாஸ்திரத்தையும் அபியாசம் பண்றது கூடவே சத்சங்கம் ஆதிபிகி, கூட எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. சாஸ்திரம் அப்பா அம்மாட்ட இருந்து, ஆச்சாரியர்கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா சத்சங்கங்கள்ல இருந்து, இது எல்லாத்தையும் கூடயே வர்றது. அம்மா அப்பா நான் சொல்லி சொல்றது, பையன் வெளியில இருக்கான், பிரசாதம் கொடுங்க அவனுக்கு கொடுக்கணும். நாங்க சொல்லுவோம், பையனை ஃபர்ஸ்ட் உள்ள கூப்பிட்டுவாங்க. உள்ள கூப்பிட்டு சாமியை சுத்தி, சாமியை பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணி, கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி, தீபம் இது பண்ணி, சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி, அதுக்கப்புறம் தான் பிரசாதம் கொடுக்கணும். பிரசாதத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவனை வெளியிலேயே விட்டுட்டு வந்தீங்கன்னா அவனுக்கு யார் சொல்லி தருவா? அம்மா அப்பா தானே சொல்லி தரணும். இப்ப என்ன அவங்க 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 பையனை பாத்தீங்கன்னா பையன் பசங்களையும் பொண்ணு குழந்தைங்களையும் அவங்களாம், அவங்கன்னா எவங்க? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அவங்களா? நம்ம சின்ன வீட்டுல எல்லாம் நம்ம அவை தானே பேசுவோம். நம்ம குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் பேசுவோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கன்றாங்க. ரொம்ப பெரியவங்களா அவங்க சொல்றதை இவங்க கேட்கறாங்க. அப்ப என்ன ஆகும்? தரித்திரம் தான். எல்லா சம்ஸ்காரங்களும் தரித்திரமா போச்சு. ஒண்ணுமே இல்லை. இப்ப சம்ஸ்காரமே யாருக்கும் இல்லை. பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. பசங்களுக்கு என்ன சொன்னாலும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்ப அவங்க பாட்டுக்கு பாத்தீங்கன்னா காட்டுவாசியா வளர வேண்டியதா, ஒரு சம்ஸ்காரம் இல்லாம. அப்ப பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தோட விதிமுறைகளையும் சொல்லி தரணும் சின்ன வயசுல இருந்தே. கூடவே பாத்தீங்கன்னா சத்சங்கங்களுக்கும் கூட்டிட்டு போகணும், கோயிலுக்கும் கூட்டிட்டு போகணும், அபியாசம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் பண்ணி கூடவே குணைஹி, குணைஹின்னா என்ன அர்த்தம்? நம்ம கீதால பாத்தீங்கன்னா எதெல்லாம் தெய்வீக குணங்கள்னு பாக்குறோமோ, தெய்வாசுர சம்பத் விபாக யோகம், அந்த தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்துல தெய்வ சம்பத்துக்கள்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கீதா படிச்சவங்க பரம்பரை பரம்பரையா அப்பா அம்மா வீட்டுல இருப்பாங்க, தாத்தா பாட்டி யாராவது படிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேர குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வரணும் அப்படின்னு நல்ல வேல்யூஸா சொல்லி கொடுக்கறது. குணைஹி, குணங்களோடு, புருஷ பிரயத்தனேன, எந்த புருஷ பிரயத்தனம் என்னது? இது எல்லாம் அவ்வளவு ஈஸியா வந்துடாது. எல்லாத்தையும் அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த ஒர்க் அவுட் பண்றது மூலமா புருஷ பிரயத்தனத்தினால சோ அர்த்தக சம்பாத்தியதேகிதக, அந்த அர்த்தமானது, அர்த்தம்னா என்ன எடுக்கணும்? முதல் அர்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் பரலோகங்கள், சொர்க்கம் முதலியவைகள். அப்புறம் ஹிதகன்றதுக்கு அர்த்தம் என்ன இருக்கணும்? மோட்சம். அப்போ பரலோகங்களும் மோட்சமும் பாத்தீங்கன்னா புருஷ பிரயத்தனத்தினால்தான் சம்பாதிக்கப்படுகிறது. ஆச்சரியர் சொல்ற. ஆச்சரியருக்கு அதுக்கான வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றாரு, அலம்னா என்ன சுவாமி? ஆபால்யாத் அலம் அபியஸ்தைன்னு பிரிக்கணும். ஆபால்யாத் அலம் அபியஸ்தை. அலம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா சம்பூரணம், போதுமானது, பூரணமானது. சம்யக் இத்தியர்த்தக, நன்றாக அனுஷ்டிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணணும்? நல்லா பூரணமா அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் இருந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி, கோயிலுக்கு போறது, டெய்லி கோயிலுக்கு போறது, ஜபம் பண்றது, சந்தியாவந்தனம் பண்றது, நித்திய நைமித்திக கர்மங்களை அனுஷ்டானம் பண்றது. ஆமா, மாத்துருமான்பவ பித்துருமான்பவ, மாத்துருமான் பித்துருமான் ஆச்சாரியவான் திரிபிரேத்தி சந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல இருக்கு, பிரகதாரண்யத்துல இருக்கு. 3 பேர் பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் பண்றதுக்கு 3 பேர் வேணும். அம்மா, அப்பா, ஆச்சாரியர். 3 பேர்னால பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து பூரணமா நல்லா அனுஷ்டானம் பண்ணப்பட்ட, கூடவே என்னது? குணைஹி. குணைஹினா என்ன அர்த்தம்? குணைர் யுக்தேன, குணங்களோடு கூடியதா. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணுவாங்க, நல்ல குணங்களே இல்லாத ஆட்கள்ல நான் பார்த்திருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா நல்ல குணங்களையும் பாத்தீங்கன்னா வளர்த்து, இது அத்தியாகாரம், நல்ல குணங்களோடு கூடினவனாகின்ற சப்தத்தை, யுக்தேன் என்ற சப்தத்தை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் ஹிதகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா ஸ்ரேய ரூபகா. ஸ்ரேயோ ரூபகனா என்ன அர்த்தம்? மோக்ஷம்.
அப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்தையும் புருஷ பிரயத்தனத்தினாலதான் அடைய வேண்டியதா இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் முக்கியமானதுக்கு வர இதுல இந்த போன ஸ்லோகம் இருக்குல்ல, ரெண்டாவது ஸ்லோகம் வந்து அப்படியே முக்திகோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல இருக்கிறது. முதல் பேராகிராஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரகடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இது 2வது மந்திரம் வந்து வந்துடும். அது மந்திரமா இருக்கிறதே ஆச்சாரியார் அப்படியே கொடுத்துருக்காரு. யோக வாசிஷ்டத்துல இருக்கிறதும் முக்திகோபனிஷத்துல இருக்கிறது 2 சிமிலரா இருக்கும். ஏன் வசிஷ்டருக்கு ராமருக்கு வசிஷ்டர் சொன்னார், ராமர் ஹனுமனுக்கு சொன்னார் முக்திகோபனிஷத். அப்ப குருட்ட இருந்து என்ன வாங்கணுமோ அதை அப்படியே சிஷ்யருக்கு உபதேசம் பண்றார். அப்புறம் 4வது ஸ்லோகம் வந்து ஸ்ரீராமக. உடனே வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு வசிஷ்டர் சொன்னதுக்கு பிறகு ராமர் வர நம்ம கேஸ். ராமரும் நம்மள மாதிரிதான் இருந்திருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐயோ புலம்பலானந்தானோ மகா புலம்பலானந்தா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சம்சாரத்திலேயே யாராவது புலம்பலானந்தான் யாரையாவது பேர் வைக்கணும் அப்படின்னா ராமர் மட்டும்தான் புலம்பலானந்தான். சாமி நம்மெல்லாம் என்னங்க புலம்புறோம், நமக்குலாம் வந்து பத்தாது. புலம்புறதுக்கு கூட நமக்கு சாமர்த்தியம் இல்லை. யோக வாசிஷ்டம் படிச்சீங்க அப்படின்னா நீங்க படிச்சு முடிக்கிறதுக்குள்ளார மனசுல நெகட்டிவ் ஆயிடும், அப்படியே சோர்ந்து போயிடும். ராமரோட வச்சனங்கள்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே நெகட்டிவாகவே இருக்கும். ஒரு அரை மணி நேரம் யோக வாசிஷ்ட யாராவது சொல்ல நீங்க கேட்டீங்கன்னா ராமரோட இந்த சொசைட்டியை பத்தின வாக்கியங்களை, உங்கள்ட்ட இருக்க எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிடும். உண்மையிலேயே நாங்க வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சிருக்கோம். நல்லா உற்சாகமா வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்துல வந்து உட்கார்ந்துருவோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆரத்திலாம் போகும். டம்முன்னு அடிச்சு சிவபெருமானுக்கு நல்ல ஆரத்திலாம் காட்டி நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்துக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் யோக வாசிஷ்டம். அது போச்சு அப்படின்னா அப்படியே முழுவதும் எனர்ஜி தான் ட்ரெயின் ஆயிடும். அந்த பிரகரணம் படிக்கும் போது என்னடா இது படிச்சுதான் ஆகணுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதே கிருஷ்ணரோட பகவத்கீதையெல்லாம் படிச்சு பாருங்க. கிருஷ்ணர் வந்து எங்கேயாவது புலம்பல் ஆனந்தாவா இருந்திருக்காரான்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல புலம்பலே இருக்காது. கிருஷ்ணருக்கு ராமருக்கு அப்படியே ஆப்போசிட் வரும், ரொம்ப புலம்பல். இப்ப பாருங்க நம்ம கேட்கிற ஸ்ரீ ராம உவாச்ச. ராமர் கேட்கிறார், பிராக்தனம் வாசனாஜாலம் நியோஜயதி மாம் யதா முனே ததைவ திஷ்டாமி கிருபணः கிம் கரோம்யகம். நான் காலையில பேசிக்கிட்டு இருக்க கிளாஸ் ஈஸ்வர சர்வபூதானாம் நிர்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடாணி மாயையா. அந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இங்க வந்துடும். நான் என்னெல்லாம் வியாக்கியானம் 2 நாள் கீதால பேசிட்டு இருக்கணும் அதெல்லாம் இங்க ராமர் சொல்றார். பிராக்தனம் வாசனாஜாலம். பிராக்தனம் அப்படின்னா அனாதி காலத்துல இருந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற வாசனாஜாலம். நம்ம எல்லாரும் வாசனா ஜாலம்னா வலைன்னு அர்த்தம். வாசனை என்ற வலையினால் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கோம். வலையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சுதந்திரமா வெளியில போக முடியாது. மீன் வலையில மாட்டின மீன் மாதிரி நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாசனா வலையில மாட்டிட்டு இருக்கோம். நியோஜயதி மாம் யதா யதா மாம் நியோஜயதி. என்னை எந்த விதமாக இந்த வாசனா ஜாலங்கள் காரியங்களில் நியோஜயத்தின ஈடுபடுத்துகின்றனவோ செயல்படுத்துகின்றனவோ கமாண்ட் பண்ணுது. நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நான் காலையிலேயே சொல்லியிருக்கேன் கீதால இருக்கிற 2 விதமான மனிதர்கள். ஒரு மனுஷங்க பேரு பிரகிருதி வச புருஷகான்னு பேரு, இன்னொரு மனுஷங்க சாஸ்திர திருஷ்டி புருஷகான்னு பேரு. நம்ம எல்லாரும் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கோம் அப்படின்னா வாசனா மயமா இருக்கும், வாசனைக்கு வசப்பட்டவங்களா இருக்கும். அதனால்தான் நமக்கு பேரு பிரகிருதி வச புருஷகன் நமக்கு எல்லாத்துக்கும் பேரு. யாரு இதை மீறி இல்ல என்னோட வாசனைகளை வெற்றி கொள்வேன் அப்படின்னு யோக அபியாசம் பண்ணி இந்த வாசனைகளை வெற்றி கொண்டு சுதந்திரமா காரியம் பண்றானோ அவனுக்கு பேரு சாஸ்திர திருஷ்டி புருஷகன் பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் ராமரே சொல்றார், யதா மாம் எந்த விதமாக என்னை பிராக்தனம் வாசனாஜாலம் நியோஜயதி. என்னை வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்தில இருந்து வந்துகிட்டு இருக்க வாசனைன்ற வலை என்னை வந்து பாத்தீங்கன்னா காரியங்களில் ஈடுபடுத்துகின்றது. அதே மாதிரி முனே ததாயேவ, ஹே முனிவரே வசிஷ்டரே வசிஷ்ட முனிவரே, ததாயேவ அந்த வாசனை எப்படி என்னை ஈடுபடுத்துதோ அதே மாதிரி தான் திஷ்டாமி கிருபணக கிம் கரோம்யகம். நான் வந்து பாத்தீங்கன்னா தீனனா
கிருப்பனகன்றதுக்கு அர்த்தம் தீனபாவத்துல இந்த பிக்ஷை கேட்கறவங்க இருக்காங்கல்ல, அம்மா தாயி பிச்சை போடுங்க, அந்த அந்த வாய்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயலாமை இருக்கும்ல. தீனன்றதுக்கு அர்த்தம் தீனபாவம், ஏழ்மை பாவம். பாவர்த்தியில இருக்கிறவனுக்கு அவனால எந்த சாமர்த்தியமும் இல்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா யாராவது கொஞ்சம் பணம் கொடுத்தாரு நல்லா இருக்குமே, அம்மா தாயே ஏதாவது கொடுங்கம்மா பசிக்குது அப்படின்னு தீனபாவத்துல கேட்கறது. அந்த தீனபாவத்துல அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருப்பனகான்னு பேரு. நான் ஐயோ அல்பனா இருக்கேன், என்னால வந்து இயலாமை வந்துருச்சு, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன், நான் வந்து திஷ்டாமி ததாயேவ திஷ்டாமி கிருப்பனக திஷ்டாமி, நான் பலமில்லாம அல்பனா, அந்த வாசனா என்ன பண்ணுதோ அதுக்கேத்த மாதிரி நான் இருக்கின்றேன். கிம் கரோமியகம், நான் என்ன சாமி பண்றது? குருநாதரை பார்த்து ஒவ்வொரு சிஷ்யனும் இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேன், ராமர் கேட்டிருக்காரு. யாரெல்லாம் சிஷ்யர்களா குருநாதர்கள்ட்ட வராங்களோ அவங்க ஃபேஸ் பண்றது முக்கியமான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாசனை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை நான் அடிக்கும் பாருங்க. நீங்க ஃபீடிங் நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, வீட்டுல வந்து எல்லாத்தையும் ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால வாசனையோட வீரியம் தெரியாது. ஒரு 10 நாள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நிறுத்துங்க பார்க்கலாம், அப்பதான் உங்களுக்கு என்ன வாசனைகள்லாம் பூத்தமா வந்து முன்னாடி நிக்கும்னு தெரியும். நீங்க எதையெல்லாம் இந்த மனசுக்கும் உடம்புக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் கிராக் பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு மாசத்துக்கு எங்கேயாவது ஒரு ஆசிரம வாசம் மாதிரி எங்கேயாவது போய் இருங்க பார்க்கலாம். கதர் 4 நாள் 2 நாள் போனை கட் பண்ணி வைங்க பார்க்கலாம். யார்ட்டையும் பேசக்கூடாது, சொந்தக்காரவங்கள்ட்ட யார்ட்டையும் பேசக்கூடாது. அவ்வளவுதான். டவர் கிடைக்காத இடத்துக்கு எங்கேயாவது போய் உட்காருங்க. நான் தான் பிளான் பண்ணிருக்கேன், அச்சன் கோயில் போய் உட்காரலான்னு பாக்குறேன். அச்சன் கோயில்ல டவர்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க, ரொம்ப காட்டுக்கு நடுவில் இருக்கு. அங்க போய் உட்கார்ந்துட்டா போதும், எந்த செல்போன் இது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு வாசனை எவ்வளவு பூத்தாகரமா நமக்கு முன்னாடி நிற்குது. காலையில காஃபி குடிக்காதவங்களுக்கு அவ்வளவுதான், பாத்ரூம் போக முடியாது. பெரிய ப்ராப்ளம். காஃபி குடிச்சாதான் பாத்ரூம் போக முடியும். நிறைய பேருக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து சில பேர்ல ஸ்மோக் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் போக முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடிக்கு கொடுத்து வச்சிருக்கோம். இதுதான் கண்டிஷன்ஸ், எல்லாம் கண்டிஷன் மூட்ல இருக்கும். இது கொடுத்தாதான் இது நடக்கும், இது கொடுத்தாதான் இது நடக்கும், இது கொடுத்தாதான் இது நடக்கும் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? வாசனையினால நம்ம என்ன பண்றோம்? நியோஜயதி, நம்ம பின்னாடி இருந்து புஷ்அப் பண்ணுது, நம்மளை வந்து கமாண்ட் பண்ணுது. நியோகம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? கமாண்ட் பண்ணுது. இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு. யாரு? பின்னாடி இருக்கிற வாசனை. அதனால நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, நான் அல்பனா இருக்கேன், என்னால ஒன்னும் பண்ண முடியல. கிருப்பனா என்ன அர்த்தம்? அல்பனா இருக்கேன், சாமர்த்தியம் இல்லை, ஹெல்ப்லெஸ். அப்போ கிம் கரோமியகம், நான் என்ன பண்றது சுவாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமர் கேட்கிறார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாசனான்றதுக்கு அர்த்தம் என்னது? வாசனான்றதுக்கு அர்த்தம் 3:33 பாஷ்யம், பகவத்கீதையில 3:33 பாஷ்யம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். வாசனைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3:33 சொல்லுது, சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹா பிரகிருதே ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரக கிம் கரிஷ்யதி. இது அப்படியே 3:33 பக்கத்துல போட்டுங்க. முடிஞ்சா யூடியூப்ல இருக்க கிளாஸ் 3:33 போய் எடுத்து பாருங்க. இல்லைன்னா சம்ஸ்கிருத பாஷை வச்சிருந்தீங்கன்னா, லிட்ரேஷன் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பார்த்துங்க. அப்படியே இங்க இதுக்கு என்ன இருக்கோ அது அப்படியே அங்க கிருஷ்ணர் சொல்றார். சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹா பிரகிருதே ஞானவானபி. சாஸ்திரம் படிச்ச ஞானியும் கூட, அவனுக்கு நல்லது கெட்டது தெரியும், அவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவனவனுடைய வாசனைக்கு ஏற்றார் போலவே காரியம் பண்ணுகின்றான், சேஷ்டை பண்றான். பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் அப்படின்னும் போது அங்க பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார், பூர்வ ஜென்மாந்தர கிருத புண்ணிய பாபம் இருக்குல்ல, அந்த புண்ணிய பாப கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? கர்மமா பண்றது மாயால போய் சேவாயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த கர்மத்தை பண்ணும் போது உண்டாகிற ஞான விஷயம் சம்ஸ்காரம் வாசனையா சித்தத்துல பதிவாயிடும். நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் அறிவு கூட அனுபவம், அறிவும் அனுபவமும் சித்தத்துல வாசனையா பதிவாயிடும், அறிவு அனுபவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண கர்மா அது அவ்வியாக்கிருதம்ன்ற மாயால போய் கர்மத்துல போய் டோட்டல் கர்மத்துல போய் சஞ்சிதத்தை போய் சேவ் ஆயிடும். ஆயிடுச்சா? அந்த டோட்டல் கர்மா வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த சிருஷ்டியில உங்களை இறக்கி விடணும், எந்தெந்த தேகம் கிடைக்கணும்னு தீர்மானம் பண்ணி தேகத்தை கொடுக்கணும். உங்க சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ட்ராயிடும்.
அப்ப சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள், கர்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா மாயையில கர்மாக்கள் ஒன்னு அறிவிச்சிட்டாரு. இப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, எல்லாம் அவங்கவுங்க கர்மத்து அவங்கவுங்க வாசனைப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இயங்குகின்றார்கள். முந்தின ஜென்மத்துல நம்ம பண்ண புண்ணிய பாப்பங்கள் வர்க்கமான ஜென்மத்துல, இந்த ஜென்மத்துல அபிவியக்தமாகுது, வெளிப்படும். அப்போ கர்மம் இந்த ஜென்மத்துல எப்படி வெளிப்படும் அப்படின்னா அதோட வாசனைகளா வெளிப்படும். அடிச்சா ஆச்சாரியர் சொல்றாரு, வாசனா தர்மா தர்ம ரூபான். தர்ம அதர்ம ரூபா. நம்ம பண்ண புண்ணியமும் பாப்பமும் கர்மமா போய் ஸ்டோர் ஆயிடும், அது தேகத்தை கொடுக்கும். நம்ம பண்ண புண்ணிய பாப்பத்தோட மெமரிஸ் எல்லாம் என்ன ஆயிடும், வாசனையா போய் மெமரிஸா அங்க ஸ்டோர் ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ரோலா ஸ்டோர் ஆயிடும். பிலிம் ரோல் தான், பிலிம் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிடும். அதுதான் ஸ்மிருதி ரூபத்துல புத்திக்கு இந்த ஜென்மத்துல வேக்கப் ஆகும்போது வந்துடும். அப்ப ஸ்மிருதி ரூபத்துக்கு வந்துருது. தர்மா தர்ம ரூபா ஜீவகதாக சம்ஸ்காராக. உங்களுக்கு இந்த ஜீவகதான்ற வார்த்தை தமிழ்ல விட்டு போயிருக்கு. ஜீவர்களை சார்ந்ததாக சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. ஆமா, ஜெயலட்சுமி அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க அன்னைக்கு ஒரு நாள். என்ன கேட்டாங்க, இந்த இது எங்க ஸ்டோர் ஆகுது சுவாமி, இது எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன்ல. ஜீவர்களுடைய சித்தத்துல, இண்டிவிஜுவல் சித்தத்துல அவங்கவுங்க வாசனை. அப்போ ஒவ்வொருத்தரோட வாசனைகளும் எங்க பதிவாயிருக்குன்னா 84 லட்சம் யோனியிலையும் நம்ம அனுபவிச்ச, நம்ம ஏற்கனவே கடந்து வந்த சூக்ஷ்ம தேகம் தான். எல்லாத்திலையும் ஒரே சூக்ஷ்ம தேகம் தான். ஸ்தூல தேகம் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கு 84 லட்சம் யோனி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஜென்மத்திலும் எதெல்லாம் அனுபவிச்சோமோ, என்னென்ன அறிவெல்லாம் சேகரிச்சோமோ, அது எல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிடும். கர்மாக்கள் எல்லாம் எங்க பதிவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டோர் ஆகிறது அவ்யாக்கிருத்தம் சொல்லக்கூடிய மாயால, அவ்யக்தம் சொல்ற மாயால. மாயா என்ன பண்ணுது அப்படின்னா மொத்த சமஷ்டி கர்மாவோட ஒரு குடம். மாயான என்ன அர்த்தம், சமஷ்டி கர்மாவோட குடம். அதுல மெச்சூரிட்டி ஆகிறது தான் ஒரு சிருஷ்டியா கிரியேட் ஆகுது. இங்க நடக்கிறதெல்லாம் ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கிரியேஷன் ஆகிட்டே இருக்கு. நம்ம தேகம் கிடைக்கிறதெல்லாம் அந்த கர்மத்துல மெச்சூரிட்டி ஆகிறது. இந்த சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். சூக்ஷ்ம தேகத்துல தான் சித்தம் இருக்கு. சித்தத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் இதாயிருக்கு. அப்போ வாசனைகள் எல்லாம் இண்டிவிஜுவல், கர்மா எல்லாம் சமஷ்டி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜீவகதாக சம்ஸ்காராக. ஜீவகதாக ஜீவர்களை அடைந்ததா, ஜீவர்களுடைய சித்தத்தில் இந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றன, பதிவுகளா இருக்கின்றன. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம் புண்ணிய பாப்பம். புண்ணிய பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா கர்மாவா பதிவாயிரும். நம்ம பண்ற புண்ணியத்துல நேற்று கிரி பிரதட்சணை நிறைய லட்சக்கணக்கான பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்தாங்க அப்படின்னா, பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா போன பௌர்ணமிக்கு வந்தவங்க, போன சித்ரா பௌர்ணமிக்கு வந்தவங்க. போன முறை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த முறை வந்திருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்றோம், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். போன முறை வரும்போது இங்க இது கிடைச்சது, அங்க அது கிடைச்சது, இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஒவ்வொரு முறை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, எந்த காரியம் பண்ணாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உண்டாகுதா. அது சுகமாகவும் இருக்கும், துக்கமாகவும் இருக்கும். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்க அனுபவங்கள் எல்லாம் போய் பதிவு. அப்புறம் அறிவு, ஒரு அறிவு நாலேஜ் கிடைக்கும்ல, அதெல்லாம் எங்க போகும், அதுவும் கூட அதுல ஸ்டோர் ஆயிடும். இப்ப நம்ம படிக்கிறோம், படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது புண்ணியகரமா போய் ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசனைகள் எல்லாம் அவங்கவுங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்கவுங்க சித்தத்துல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவாவும், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ, இந்த கிளாஸ் நல்லா இருக்கு நல்லா இல்ல, சுகம் தருது துக்கம் தருது, அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிடும் சித்தத்துல. அப்போ வாசனைன்னு பேரு, சித்தத்துல பதிவான வாசனை. வாசனை வந்து பாத்தீங்கன்னா எங்க வெளிப்படும் அப்படின்னா புத்தியில ஸ்மிருதி ரூபமா மெமரிஸா வெளியில வரும். அதை ட்ரிகர் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா வெளியில, அதை வச்சுக்கிட்டு வந்து பாஸ்வேர்டு ஏதாவது வெளியில இருந்துச்சுன்னா புத்திக்கு அது நினைவுக்கு வரும். எங்கேயாவது ஒரு மலையை பார்ப்பீங்க, இதே மாதிரிதான் நம்ம வந்து திருவண்ணாமலையை சுத்திட்டு வந்தோம், இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருக்க, விஜயவாடாவில் சுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு. இப்ப ஆந்திரால எல்லா மலையும் இப்ப சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மலையை வந்து குடும்பமா சுத்திட்டு இருக்காங்க, ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த மலையை சுத்துறாங்க அப்படின்னு உடனே எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது, திருவண்ணாமலை இப்படிதானே சுத்துவாங்க அப்படின்னு ஞாபகத்துக்கு. அப்போ சிமிலரா இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரிக்கர் வந்து பாத்தீங்கன்னா பழைய வாசனை என்ன பண்ணும், ஸ்மிருதிக்கு நினைவுக்கு கொண்டு வரும். நினைவுக்கு கொண்டு வந்தோடனே நானும் அந்த மலையை போய் சுத்தணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம்.
அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுத்துறது அப்படின்னு யூடியூப்ல போட்டு என்ன பண்றது, ஆலோசனை பண்றது, எங்கெங்கெல்லாம் போறது, அது எப்படி போய் அதை போய் சுத்துறது. ஆந்திராக்கு போனா விஜயவாடால போனா கனக துர்காவை பார்த்து வரலாமே அப்படின்னு, அப்படியே கனக துர்காவை பார்த்துட்டு அப்படியே ஒரு பிரதட்சணை வந்துட்டு வந்துடலாமே அப்படின்னு பிளான் பண்றது. அதுக்கப்புறம் அது ஒரு நாள் காரியமா பரிணமிக்கும். அப்ப வாசனை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள பின்னாடி இருந்து காரியமா பரிணமிக்கிறதுக்கு காரணம் வாசனை தான். அதனால ராமர் கேட்கிறாரு, வாசனா ஜாலத்துல மாட்டிக்கிட்டு, இது ஒரு சைக்கிள், இந்த வாசனா ஜாலத்துல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம அனந்த கோட்டி ஜென்மங்களா இருந்துகிட்டு இருக்கேன், கிம் கரோமியகம், நான் என்ன சுவாமி பண்றது. அப்படியே 3:33 நிகிரக கிம் கரிஷ்யத்தின்ற வார்த்தை அப்படியே இருக்கு. இங்க ராமர் கேட்கிறாரு நான் என்ன பண்றது அப்படின்னு. அங்க கிருஷ்ணர் சொல்றாரு, எவனாவது தடுத்து நிப்பாட்டுனா நிப்பாட்டுவானா, ஏப்பா இத பண்ணாதன்னு சொன்ன எவனாவது நிப்பாட்டுவானா. ஏன்னா அவன் அவன் வாசனையினால ஏவப்பட்டு காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். இங்க யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3:33 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது ஆச்சாரியர் சொல்றாரு மமவா ஈஸ்வரோவான்றார். சங்கரர் சொல்லும் போது சொல்றாரு 3:33 பாஷ்யத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னா கேட்க போறானா, இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு சொன்னா கேட்க போறாரு, நாளைக்கு அதுதான் சொல்ல போறாரு. ஏன் மமவா ஈஸ்வரவா மமவா அந்நியசியவான்ற. அதுக்கு ஆச்சரியர்கள் சொல்றாங்க, நான் சொன்னா கேட்க போறானா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கள் சொன்னா கேட்க போறானா, யாரும் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன வாசனை இருக்கோ அதை தான் செய்ய போறான். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீதால அதான் சொல்ல போறாரு ஆச்சாரியாரும், யதா இச்சசி தத்குரு. கீதா உபதேசம் மொத்தத்தையும் அர்ஜுனனுக்கு சொன்னதுக்கு பிறகு நீயே ஆலோசனை பண்ணிக்கப்பா, விமர்சியை இது எல்லாத்தையும் நான் சொன்னது எல்லாத்தையும் 18 அத்தியாயத்தையும் நல்லா யோசனை பண்ணி உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதை நீ பண்ண மாட்டேன்னு எனக்கும் தெரியும், கிருஷ்ணருக்கே தெரியும். அர்ஜுனன் வந்து சொன்னதை கேட்க மாட்டான். ஏன், அவனுக்கு என்ன வாசனை இருக்கோ அதுபடிதான் கேட்க போறான். ஆனா கொஞ்சம் ஆலோசனை பண்ணு, நான் சொன்ன உபதேசத்தெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு நீ பண்ணு அப்படின்னு நாளைக்கு கிளாஸ்ல சொல்ல போறேன். அதேதான் 3:33 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம் சொல்றாரு, யாரையும் தடுத்து என்ன ஆக போகுது, தடுத்து நிப்பாட்ட முடியுமா, நிப்பாட்ட முடியாது. அதனாலதான் நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு வண்டி வந்து மலையோட மேல இருந்து கீழே உருண்டு வந்துகிட்டு இருக்கு, ஒருத்தன் வேகமா வந்துட்டு இருக்கான், ஒரு வண்டியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். நீங்க தடுத்து நிப்பாட்டினீங்கன்னா என்ன பண்ணுவான், உங்களையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வாசனா வேகத்துல எவனாவது இருக்கா அப்படின்னா ஓரமா நின்றுக்கணும், அவன் பாதைக்கு நடுவுல போயிடக்கூடாது. ஓரமா ஒதுங்கினீங்கன்னா நீங்க சேஃப் ஆவீங்க, இல்லை அப்படின்னா உங்களையும் தூக்கி கொண்டு போயிடுவான். அதனால பார்க்கணும், இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னா கேட்பானா கேட்க மாட்டானா அப்படின்னு தெரிஞ்சு கேட்கிற மூட்ல இருந்தா மட்டும்தான் உபதேசம் பண்ணணும். கேட்காதவனுக்கு உபதேசம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க விரோதி ஆயிடுவீங்க, சத்ரு ஆயிடுவீங்க. அதனால மேக்சிமம் உபதேசமே பண்ணாதீங்க. எதா இச்சசி தத்குரு, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணுப்பா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுங்க. சரியா, இதோட இதை நிக்கிட்டு நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ராமரே வாசனையில மாட்டிருக்காரு அப்படின்னா அப்ப நீங்களும் நானும் எந்த வருத்தமே படாதீங்க, பரம்பரையே அப்படிதான். அப்ப ஜெயிச்சுதான் வந்திருக்காங்க. அவரும் ஏகப்பட்ட வீக்னஸ் இருந்திருக்கு ராமருக்கும். மரியாதை புருஷரா இருந்தாலும் இது படிச்சீங்கன்னா தான் தெரியும், யோக வாசிஷ்டம் படிக்கும் போது தான் தெரியும், ரொம்ப பெயின்ஃபுல்லான பர்சனா இருந்திருக்காரு ராமர். குருநாதத்தை புலம்புவார், ரொம்ப புலம்புவார். அதுவும் அவரோட வைராக்கிய பிரகரணம்னு ஒண்ணு இருக்கு. யோக வாசிஷ்டத்துல எங்கேயாவது புக் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, வைராக்கிய பிரகரணம்னு ஒரு பிரகரணம். ஐயோ, நம்ம ஒவ்வொரு இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொன்றுத்துல இருக்க தோஷத்தையும் பார்க்கலாம். தோஷ திருஷ்டியா முகுர். ஒரு விவேக்கி என்ன பண்ணணும், சதா தோஷ தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப தோஷ தரிசனத்தை வந்து ராமர் மாதிரி இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு யாருமே பார்த்தது. நீங்க பார்க்கும்போது ரொம்ப சௌகரியமா இருக்காருல்ல ராமர், அவர் பர்சனாலிட்டி அதெல்லாம் இல்லைங்க. யோக வாசிஷ்டம் படிக்காதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ ராமர் வந்து பாத்தீங்கன்னா அவதார புருஷர், அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஆனந்தமா இருக்காரு அப்படின்னு இருக்கும். உள்ளெல்லாம் பாவம் அவரு.
ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கார். குருநாதர்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டிருக்கார்.